வணக்கம். இது குறிஞ்சி இணைய கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து தோழமைகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பெரியாரும் பெண்களும் என்ற தலைப்பில் இன்று இந்த குறிஞ்சி பெண்கள் அமைப்பில் பேசுவது மிக முக்கியமான ஒன்று. தொடர்ந்து பெண்களை பற்றி பல்வேறு தலைப்புகளில் பேசியுள்ளோம். அதுவும் பெரியாரிய சிந்தனைகளை ஒட்டி 6-7 கருத்தரங்கங்கள் நடைபெற்றுவிட்டன. இன்று மிகவும் சிறப்பாக ஒன்றாக இன்றும் நாளையும் தொடர் கருத்தரங்கமாக ஒரே சிறப்பு விருந்தினர் பேச இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மருத்துவர் ஐயா கௌதமன் அவர்களை நாங்கள் நன்றியோடு இந்த 2 நாட்களிலும் மிகச் சிறப்பாக எங்களுக்கு உரையாற்றி எங்களை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்று பெயரிட்டதே பெண்கள் அமைப்பு தான். 1938 ஒற்றைவாடை தியேட்டர் என்ற அந்த இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், பார்வதி அம்மையார், மலர்முகத் அம்மையார் இவர்கள் எல்லாம் இணைந்து அவருக்கு இதுவரை சிந்திக்காத வகையில் பெண்களுக்கு இதுவரை யாரும் சொல்ல துணியாத பல்வேறு கருத்துக்களை, முக்கியமாக மதத்திலிருந்து விடுதலை பெற்றால்தான் பெண்கள் தன்னுடைய விடுதலை அடைய முடியும் என்று ஆணி வேறாக இருந்த அந்த மதத்தை விமர்சனம் செய்த முதல் தலைவர் என்பதனால் அவருக்கு பெரியார் என்று பட்டத்தை வழங்கினார்கள். அதை தொடர்ந்து இன்றும் நாம் பெண்கள் அமைப்பில் இந்த தலைப்பு தொடர்பாக பேசுவது நாம் பெற்றிருக்கின்ற அனைத்து சுதந்திரத்திற்கும் இது ஒரு சான்று. முக்கியமாக அவர் சொன்னது குடியரசு இதழில் 1928 எழுதியிருக்கின்றார், ஒரு பெண்ணை தொடர்ந்து அடிமையாக நீங்கள் வைத்திருப்பது உடலில் 2 பாகங்களில் ஒன்று செயல்படாமலே இருந்தால் அந்த உடலுக்குரிய செயல்பாடு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட செயல்பாடாகத்தான் இந்த சமூக செயல்பாடு இருக்கும். அதனால் பெண் விடுதலை என்பது 2 உடலின் அனைத்து பாகங்களிலும் எப்படி இயங்க வேண்டுமோ அதுதான் உடலுக்கான ஒரு முழு திறனோடு செயல்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த 1928 எழுதின அது மிக முக்கியமான கோட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்ணை தொடர்ந்து அடிமையா வச்சிருக்கிறதுனால அது பெண்ணை மட்டும் பாதிக்கிறது இல்ல, அது ஆணையும் பெரிய அளவில் பாதிக்கும். முன்னேற்றத்தில், சிந்தனையில், அடுத்த சந்ததியினருக்கான வழிகாட்டுதலில், நெறிமுறைப்படுத்துதல் அனைத்திலும் சிந்தனையில் பின்னடைவு ஏற்படும். அது சாதாரணமாக பார்த்தால் சாதாரணமான ஆண்களுக்கு புரிவதில்லை என்று குடியரசு இதழில் எழுதியிருப்பது எனக்கு மனதில் ஆணித்தரமாக பதிந்த ஒரு விஷயம். அதை பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்விற்கு வந்துள்ள நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் தோழர் கௌதமன் அவர்களை முறைப்படி அறிமுகம் செய்ய தென்றல் அவர்களை அழைக்கின்றேன். வருக. அனைவருக்கும் வணக்கம். சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திரு கௌதமன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அம்மா இன்பக்கனி அவர்களுக்கும் வணக்கம். எங்களுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2000 ஆண்டுகள் இயங்கி கிடத்திற்கும் வாராது வந்த மாமணி போல் வந்தவர் தான் தந்தை பெரியார். மண்ணுக்கும் பெண்ணுக்கும் தன்மானம் வேண்டும் என்று முழங்கியவர். சாதி ஒழிப்பையும் பெண் விடுதலையும் தன் 2 கண்களும் கொள்கை மூச்சாகவும் கொண்டு போராடியவர். உலகில் பல அறிஞர்கள் பல நூற்றாண்டுகளாக பாடுபட்டு ஏற்படுத்திய புரட்சியை தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டு காலத்தில் ஏற்படுத்திய புரட்சியாளர், சமூக விஞ்ஞானி, உலகின் முதலில் பெண்கள் போர்ப்படையும் கொரில்லா போர் முறையும் தற்கொலை படையும் பிரிவையும் ஏற்படுத்திய அறிவும் வீரத்திலும் தன்னிகரற்ற பெண்ணரசி வேலு நாச்சியாரும் அந்த தற்கொலை படையின் முதல் மனித வெடிகுண்டாக செயல்பட்டு தன் இன்னுயிரை நாட்டுக்காக இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த குயிலி போன்ற வீராங்கனைகள் பிறந்த இந்த நாட்டில்தான் நாம் நம் வரலாற்றை மறந்து அடிமைப்பட்டு மூட பழக்க வழக்கத்தில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டு இருந்த போதுதான் தூண்டில் கயிறு போன்று நம்மை மேலே தூக்கிவிட்ட வந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். 2000 ஆண்டு கால அடிமைத்தனத்தையும் அறியாமையையும் மூட பழக்க வழக்கத்தையும் வீழ்ச்சியடை செய்தது அவர் தந்த பகுத்தறிவு சிந்தனை தான். அவர் கைத்தடி கொண்டு சுழற்றிய பிரச்சனைகள் எத்தனையோ. அவற்றுள் மிக முக்கியமானது பெண் அடிமைத்தனம். பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, பெண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை. பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற் கொம்பே என்றார் பாரதிதாசன். 1929 ஆண்டு செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு கல்வி, சம உரிமை, சொத்துரிமை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் போட்டார். அதை இன்று உச்ச நீதிமன்றம் சட்டமாக்கி உள்ளது. ஐயா அவர்கள் அழகாக சுருக்கமாக ஒற்றை வரியில் சொன்னது
ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதையெல்லாம் பெண்ணுக்கும் கொடு என்பதுதான். இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் கடந்த பின்பும் பெரியாரை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். அவரை பற்றி நாங்கள் கேட்டு உள்வாங்கிக் கொள்ளவும் ஐயா திரு டாக்டர் கௌதமன் MDS அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம் என்ற சிற்றூரில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை பெண்ணாகரம் ராமமூர்த்தி என்றால் திராவிட இயக்கத்தில் தெரியாத ஆட்களே கிடையாது. அவர் பெரியாரின் தளபதிகளில் ஒருவர். அவருடைய மகனான டாக்டர் கௌதமன் மருத்துவர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவரின் துணைவியார் பிறைமுதல் செல்வி அம்மா அவர்களும் மருத்துவரே. டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசராக இருந்தவர். பின் விருப்ப ஓய்வு பெற்று திராவிட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். திராவிட இயக்கத்தின் முதல் பெண் பொருளாளரும் ஆவார். ஐயா அவர்கள் பெரியார் மருத்துவ குழுமத்தின் இயக்குனர் ஆவார். தலை சிறந்த மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர். கிட்டத்தட்ட 7000 அறுவை சிகிச்சைக்கு மேல் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக செய்துள்ளார். மெடிக்கல் டர்ம்ஸ் என்று அழைக்கக்கூடிய மருத்துவர்களுக்கே புரியக்கூடிய மொழியை மக்களுக்கு புரியும் வகையில் மக்களின் மொழியில் விளக்கக்கூடியவர். இன்று எண்ணற்ற ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி கொண்டிருப்பவர். தந்தை பெரியார், மணியம்மை, ஆசிரியர் வீரமணி ஐயா 3 தலைகளிடமும் நெருக்கமானவர். குற்றாலத்தில் கடந்த 45 வருட காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் பகுத்தறிவு பயிற்சி முகாம் ஐயா அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டதே ஆகும். ஒகேனக்கல்லிலும் பெண்ணாகரத்திலும் இவரது முயற்சியால் இன்றும் பயிற்சி முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பவர், பழகுவதற்கு இனிமையானவர், ஏழைகளின் மருத்துவர். இவர் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர். ஐயாவை ஒரு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஒரு பொண்ணே அவங்க அப்பாவை அறிமுகம் செஞ்சு வைக்கிறது எத்தனை பேருக்கு கொடுத்து வைக்கணும்னு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியோட உரிமையோட உங்களை நான் பேச அழைக்கிறேன் ஐயா. வாங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சமூக மருத்துவரும் உடல்நல மருத்துவரும் மனநல மருத்துவருமாக எல்லா தளங்களிலும் செயல்பட்டு வரக்கூடிய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் கௌதமன் அவர்களை அன்புடன் சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். வருக. அன்பிற்கும் ஆற்றலுக்கும் உரிய குறிஞ்சி இயக்கத்தின் தோழர்களே, என்னுடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கும் பெரியோர்களே, தோழியர்களே, திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு இன்பக்கனி அம்மையார் அவர்களே, பேராசிரியர் காளிமுத்து அவர்களே, என்னை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கும் என்னுடைய அருமை மகள் தென்றல் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னை பற்றிய அறிமுக உரையிலே தென்றல் மிக அழகாக சொன்னார்கள். நான் இந்த தமிழ்நாட்டின் கடைகோடியில் இருக்கும் ஒரு கிராமத்தில் அரசு பள்ளியிலே படித்தவன். அரசு பள்ளியிலே படித்து தர்மபுரி மாவட்டத்தின் பெண்ணாகரம் என்ற ஊர் தான் எங்க ஊர், கடைசி ஊர். அதுக்கப்புறம் ஊர் கிடையாது. அதுக்கப்புறம் ஒகேனக்கல், காவேரி தான். ஒகேனக்கல்லில் தான் ஆற்றின் ஒரு பக்கம் தமிழ்நாடு, ஆற்றின் அடுத்த கரை எதிர்கரை கர்நாடகா. ஆக தமிழ்நாட்டின் கடைகோடியில் இருந்து ஒரு கடைசி ஜாதியை சேர்ந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து நான் படித்து தர்மபுரி மாவட்டத்தின் முதல் பல் மருத்துவராக நான் படித்தேன். அதற்கு முன்ன BDS என்ற ஒரு கோர்ஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, படித்தேன். அதே போல அரசு பணியில் சேர்ந்தேன். அரசு பணியில் பல இடங்களில் பணியாற்றி விட்டு நான் குன்னூர் வந்தேன். அதே போல BDS முடித்து MDS முக அறுவை மருத்துவ நிபுணராக பயிற்சி பெற்று குன்னூர் வந்தேன். ஏறக்குறைய 33-34 வருடங்களாக நான் குன்னூரில் இருக்கின்றேன். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கடைகோடி கிராமத்தை சேர்ந்த ஒரு அரசு பள்ளியில் படித்த நான் இதுவரை ஏறக்குறைய 9000 முக அறுவை மருத்துவம் செய்திருக்கின்றேன். இந்த 9000 முக அறுவை மருத்துவத்தில 6000 முக அறுவை மருத்துவம் நான் இலவசமாக செய்திருக்கின்றேன். ஏழை மக்களுக்கு இலவசமாக செய்திருக்கின்றேன்.
முஸ்லிம்கள்லாம் சொல்லுவாங்க எல்லா புகழும் இறைவனுக்கு என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லா புகழும் தந்தை பெரியார் அவர்களுக்கு. ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இன்னும் சட்டை கூட போட்டிருக்க முடியாது. நான் இப்பொழுது சில செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பெரியார் என்ற மாமனிதர் இருப்பதனால்தான் நமக்கு நாகரிகம் வந்தது, நமக்கு மானம் வந்தது, நமக்கு அறிவு வந்தது. நாம் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு சிறப்பாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு தந்தை பெரியார் அவர்கள் போட்ட பிச்சைதான் காரணமோ ஒழிய நமக்கென்று தனிப்பட்ட தகுதிகள் என்று எதுவும் கிடையாது. அதுவும் என்னை பொறுத்தவரை எனக்கென்று தனிப்பட்ட தகுதி கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே நான் மேலான நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்றால், இல்லாட்டி நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு கோமணம் கட்டிக்கிட்டு ஊர்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன், அவ்வளவுதான். இன்றைக்கு நான் மருத்துவம் செய்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் தந்த புத்தி தான ஒழிய தனிப்பட்ட முறையிலே எனக்கென்று எந்த தகுதியும் இல்லை என்று நான் எப்பொழுதும் சொல்பவன், எப்பொழுதும் நினைப்பவன். இந்த 8000 அறுவை மருத்துவம் நான் செய்திருக்கிறேன் என்றால் 8000 இல்ல, ஏறக்குறைய 9000 மருத்துவம். இப்ப கூட நான் 10 நிமிடத்திற்கு முன்புதான் நான் வந்தேன். இன்றைக்கு 3 அறுவை மருத்துவத்தை முடித்து விட்டு நேராக நான் உங்களோடு கலந்து கொள்கின்றேன். தென்றலிடம் கூட நான் சொன்னேன், இப்பதான் தியேட்டர்ல இருந்து வந்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டு வர்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது போன்ற இந்த தகுதிகள் எல்லாம் எனக்கு வந்திருக்கிறது என்றால் அது தந்தை பெரியார் அவர்கள் போட்ட பிச்சை தான். அதனால்தான் என்னுடைய வீர வணக்கத்தை நான் முதலில் தந்தை பெரியார் அவர்களுக்கு செலுத்திவிட்டு என்னுடைய உரையை நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றேன். இந்த மருத்துவங்கள்லாம் நான் செஞ்சேன்னு நான் சொன்னேன். ஏறக்குறைய என்னுடைய அறுவை மருத்துவம் செய்வதற்கு முன்பு ஒரு 10 நோயாளிகளுக்கு என்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நான் உடனே ஆபரேஷன் தியேட்டர்ல போய் நின்று அறுவை மருத்துவம் செய்திருக்கிறேன். இது எல்லாமே மனிதனை நினை என்று சொன்ன தந்தை பெரியார் அவருடைய வாழ்வியலை என்னுடைய வாழ்வியலாக நான் ஏற்றுக்கொண்டு இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் எனக்கு இந்த பெருமையும் மகிழ்வும் மன திருப்தியும் உண்டாகிறது. என்னுடைய இணையர் டாக்டர் பிறைநுதல் செல்வி அவர்கள் இந்த மாவட்டத்தின் முதன்மை மருத்துவராக இருந்தவர், ஜாயிண்ட் டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ். தென்றல் டிஎம்ஓ என்று சொன்னது, இப்ப டிஎம்ஓ கிடையாது, ஜாயிண்ட் டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ் என்ற பதவியில அவங்க இருந்தாங்க. அப்பொழுது தென்றல் இன்னொரு இடத்தில் குறிப்பிட்டது போல எனக்கு தந்தை பெரியார் அவர்களிடமும் மணியம்மையார் அவர்களிடமும் ஆசிரியர் அவர்களிடமும் மிகுந்த நெருக்கமான உறவுகள் உண்டு. அதனால் ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணத்தில் வந்தால் என்னுடைய வீட்டில் தான் ஆசிரியர் தங்குவார்கள். அப்படி தங்கியிருக்கும் வேலையில டாக்டர் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள்மா சர்வீஸ் இருக்குன்னு கேட்டாங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, இன்னும் 7 வருடம் பணி இருக்குங்கய்யா எனக்குன்னுச்சு. இப்ப நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பென்ஷன் கிடைக்குமா, ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாரு. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, கிடைக்குங்கய்யா அப்படின்னுச்சு. அப்ப என்னத்துக்குமா இன்னும் சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் இந்த அம்மா போயிட்டு விஆர்எஸ்க்கு எழுதி கொடுத்துட்டு மாலை தான் என்னிடம் சொல்லுகிறது, இந்த மாதிரி இன்னைக்கு விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டேங்க அப்படின்னுச்சு. ஏங்க என்ன திடீர்னு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே, அண்ணன் ஐயா சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன மறு பேச்சு கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்னுடுச்சு. நான் பிறந்ததுல இருந்தே கருப்பு சட்டைக்காரன். தென்றல் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்க அப்பா பெண்ணாகர் ராமமூர்த்தின்னு ஐயாவிற்கு அணுக்கமான தொண்டர். அதனால எனக்கு அதை பற்றி பெரிய மாறுபாட்ட கருத்துக்கள்லாம் எதுவும் இல்லை. அதனால அது அவங்க அப்படியே ஆயிட்டாங்க. அப்புறம் ஆசிரியர் அவர்கள் அவர்களுக்கு பதவியை கொடுத்தாங்க. அந்த பதவியை கூட நாங்கள் வேண்டாம் என்றுதான் சொன்னோம், ஆனா ஆசிரியர் அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கப்புறம் பொருளாளராக, திராவிடர் கழகத்தின் பொருளாளராக அந்த அம்மாவிற்கு பொறுப்பு கொடுத்தார்கள். திராவிடர் கழகத்துல அந்த அம்மா பொறுப்பேற்கும் போது அதற்கு முன்பு 3 பொருளாளர்கள் இருந்திருக்காங்க. இவங்க 4வது பொருளாளர். இயக்கத்துல இந்தியாவிலேயே எந்த கட்சியிலும் ஒரு பெண்மணி பொருளாளராக இருந்ததில்லை. ஆனா இவங்க தான் முதலாக ஒரு பெண் பொருளாளராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இறந்துட்டாங்க அவங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றேன்.
பெரியாரும் பெண்ணுரிமையும் என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. தந்தை பெரியார் எந்த ஒரு புரட்சியையும் அதன் வேர் வரை சென்று வேரிலிருந்து கிள்ளி எறிந்துதான் அந்த புரட்சியிலே வெற்றி வாகை சூடியிருக்கின்றார். அதே போல இந்த இயக்கத்தின் அடிப்படை சமூக நீதி. சமூக நீதி என்பது ஜாதிய நீதி மட்டுமல்ல. தந்தை பெரியார் அவர்கள் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இருக்கின்ற ஏற்பாடுகளை ஒருமைப்படுத்த வேண்டும், ஒரே நிலையில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர். முதலாளியும் தொழிலாளியும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். கீழ் ஜாதிக்காரனும் மேல் ஜாதிக்காரனும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். படிக்காதவனும் படித்தவனும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். ஏழையும் பணக்காரனும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். ஆணும் பெண்ணும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். இது போன்று சமூகத்திலே நிலவுகின்ற எல்லா விதமான பேதங்களையும், பொருளாதார பேதமாகட்டும், ஜாதிய பேதங்களாகட்டும், மத ரீதியான பேதங்களாகட்டும், இவை அனைத்தையுமே ஒழித்து கட்டி அனைவரும் சமம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற நிலையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். உலகத்திலே எத்தனையோ சீர்திருத்தக்காரர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சாக்ரட்டிஸ், வால்டேர், அரிஸ்டாட்டில் போன்ற பல, கன்ஃபியூசியஸ் போன்ற பல சீர்திருத்தவாதிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நம்ம நாட்டிலே பிறந்த புத்தர், மகாவீரர் இவர்களை பற்றி எல்லாம் கூட நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பெண்களை பற்றி பேசிய, பெண்களை சமமாக நடத்த வேண்டும் என்று சொல்ல ஒரே சீர்திருத்தவாதி இந்த உலகத்திலே யார் என்றால் தந்தை பெரியார் அவர்கள்தான். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் எல்லாரும் சமம், கடவுள் இல்ல, மக்கள் எல்லாம் சமம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் தான் குறிப்பிட்ட மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் இல்லை என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த தந்தை பெரியார் அவர்கள் பெண் உரிமையை பற்றி பேசிய அளவிற்கு, நினைத்த அளவிற்கு, இந்த சமுதாயத்திலே பெண்களும் ஆண்களும் சமம் என்று நினைத்த அளவிற்கு, அதற்காக போராடிய அளவிற்கு வேறு எந்த தலைவரும் உலகத்திலோ, இந்தியாவிலோ, தமிழ்நாட்டிலோ கூட யாரும் அப்படி போராடியதாக எனக்கு தெரியாது. யார் கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமூக நீதி. அதிலே இந்த மக்கள் தொகையிலே பாதியாக இருக்கின்ற பெண்களை அடுப்பூதும் பெண்களாக, அடுப்பங்கரையிலே அடைத்து வைக்கும் கைதிகளாக நாம் மாற்றிவிட்டோம். இந்த நிலையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் பாடுபட்டார். எல்லோரும் அவர் ஜாதிய கோட்பாடுகளை மட்டும் எதிர்த்தார் என்று சிலர் நினைக்கின்றார்கள். சிலர் அவர் கடவுள் மறுப்பாளர் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தந்தை பெரியார் அவர்களை போன்ற ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளரை நாம் பார்ப்பது வெகு வெகு அரிது. ஏனென்றால் சமுதாயத்திலே பாதியாக இருக்கின்ற பெண்களுக்கு போராடிய ஒரே தலைவர் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் அவர்கள்தான். தந்தை பெரியார் அவர்கள் பெரிய குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் பெரிய குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். துறவியை விட மேலான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். பாதி ஈரோடு அவருடைய சொத்தாக இருந்த காலகட்டத்திலேயே அத்தனையும் துறந்து ஒரு பிச்சைக்காரனை போல தன்னுடைய தோளிலே கதரையும் மற்ற செயல்பாடு, காங்கிரசின் மற்ற திட்டங்களையும் செயல்படுத்தியவர். ஒரு காலகட்டத்திலே கல்கடை மறியல் என்று வந்தபோது அனைத்து தன்னுடைய தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் ஒரே நாளில் வெட்டி வீழ்த்தினார். கள்ளுக்கடை மறியல் நிறுத்த வேண்டும் என்ற வட்டமேஜை மாநாட்டில் பேசிய போது காந்தியார் சொன்னார், அது என் கையில் இல்லை. ஈரோட்டில் 2 பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொன்னால்தான் நான் நிறுத்த முடியும் என்று சொன்னார். அந்த 2 பெண்கள் யார் என்றால் தந்தை பெரியாரின் இணையர் நாகம்மையார் அவர்களும் தந்தை பெரியாரின் தங்கை கண்ணம்மை அவர்களும். ஆக காந்தியாரே அப்படி சொல்லுகின்ற மாதிரி ஒரு நிலைமை இந்த நாட்டிலே ஒரு காலகட்டத்திலே இருந்திருக்கின்றது. வைக்கம் போராட்டத்திலே தந்தை பெரியார் அவர்களை கைது செய்து
அறிவுக்குத்து சிறையில் முதலிலும் திருவனந்தபுரம் சிறையிலே 2வது முறையும் வைத்திருந்த காலகட்டத்திலே அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய வீராங்கனை நம்முடைய நாகம்மையார் அவர்கள். ஆக அந்த காலகட்டத்திலேயே பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட காலத்திலேயே தன்னுடைய வீட்டு பெண்களை போராட்டத்திற்காக வெளியே கொண்டு வந்து அவர்களை வெளியே போராட செய்தவர் நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் இவ்வளவு புரட்சிகரமான காரியங்களை செய்தார். அவர் ஒரு ஆண், ஆனால் பெண்களுக்காக போராடினார், பெண் உரிமைக்காக போராடினார், பெண் ஏன் அடிமையானால் என்று சிந்தித்தார். அவர் ஒரு பெரிய பணக்காரர், ஆனால் ஏழைகளுக்காக பாடுபட்டார். அவர் ஒரு பெரிய ஜாதிக்காரர், மேல் ஜாதிக்காரர், ஆனால் இந்த நாட்டின் கடைக்கோடி மகனா இருக்கின்ற கீழ் ஜாதிக்காரனை மேலே உயர்த்துவதற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். அவர் குடும்பம் ஒரு பெரிய, அவருடைய குடும்பம் ஒரு பெரிய ஆஸ்திக குடும்பம். அவர் வீட்டிலே எப்பொழுது பார் சாமியார்கள் கூட்டம் இருக்கும். ஆனால் அவர் நாத்திகராக இருந்தார். ஆக அவருடைய குடும்பம், அவருடைய பொருளாதார சூழ்நிலை, அவருடைய மற்ற அமைப்புகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையிலேயே அவருடைய வாழ்க்கை ஓடியது, வாழ்க்கை நடந்தது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால், எல்லோரையும் சமமாக மாற்ற வேண்டும். என்னுடைய மக்களை சூத்திர மக்கள் என்று சொல்லி இழிவுபடுத்துகிறார்கள். என்னுடைய மக்களை மானமும் அறிவும் உடைய மக்களாக மாற்ற வேண்டியதுதான் என்னுடைய முதல் பணி. இந்த பணி செய்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கக்கூடும். இதை யாருமே செய்யாததால் இதை என் தலைமையில் போட்டுக்கொண்டு இந்த பணியை நான் செய்கின்றேன் என்று ஒற்றை மனிதனாக இந்த பணியை துவக்கினார். அவர் துவக்கிய அந்த பணிதான் இன்றைக்கு மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் வழக்குரைஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர்களாகவும் இவ்வளவு பெருமையும் நமக்கு எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியார் அவர்கள். அவர் எந்த ஒரு கருத்தையுமே மிகவும் ஆழமாக எண்ணி ஆழமாக தோண்டி எடுத்து அதில் வேரிலிருந்து கிள்ளி எறிந்தால்தான் அந்த புரட்சிக்காரன், அவர் கலகக்காரன் என்றே தன்னை சொல்லுவார் எப்பொழுதுமே. அவர் ஒரு கலகக்காரன், அவர் புரட்சிக்காரன். அந்த புரட்சி எல்லாம் அவர் செய்ததால் தான் அவருடைய வேர்களாக இன்று நாம் பரவலாக இந்த தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்கம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அது தந்தை பெரியார் அவர்களின் போராட்டமும் அவருடைய புரட்சியும் தான் காரணம் என்பதில் 2 எண்ணம் இருக்கவே முடியாது. அவர் இப்பொழுது பெண் உரிமையை பற்றி நான் பேசுகின்றேன். இந்த நாட்டிலே பெண்களுக்கு நடந்த அநீதி போன்று உலகத்தில் எந்த இடத்திலுமே நடந்தது கிடையாது. அதனால் பெண்ணை பற்றி ஏன் பெரியார் இவ்வளவு சிந்தித்தார் என்று நான் ஆழமாக யோசித்து பார்த்தேன். அப்படி சிந்திக்கின்ற வேளையில்தான் மிக மிக கேவலமாக நம் பெண்கள் நடத்தப்பட்டதை எல்லாம் நான் அறியும் வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த வாய்ப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் முதலாக இன்றைக்கு இந்த நாட்டிலே நடந்த அக்கிரமங்களை, பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அநீதிகளை, பெண்கள் மேல் தொடுக்கப்பட்ட அநீதிகளை உங்கள் முன் சித்தரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் தந்தை பெரியார் அவர்களுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்திருக்கும் என்பதை நான் சிந்திக்கும் காலையிலே பல நூல்களை நான் படித்து அதில் இருக்கின்ற சில செய்திகளை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் குறிஞ்சி அமைப்பிலே நிறைய பெண்கள் இருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுக்கே தெரியாத பல செய்திகளை நான் இந்த முதல் பொழிவில் சொல்லி அடுத்த பொழிவில் தந்தை பெரியார் அவர்களை பற்றி நான் முழுமையாக பேசலாம் என்று நினைத்து தென்றல் அவர்களிடம் நான் கேட்டேன். நான் 2 பொழிவா பேசலாம் அம்மான்னு. நான் நல்லா பேசுங்கப்பா அப்படின்னு அது சொல்லிச்சு. தென்றலை நான் இப்பொழுதுதான் சந்தித்திருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்ன எனக்கு தெரியாது. இந்த ஜூம்ல பேசுறப்பதான் நான் தென்றலை பற்றியே தெரிந்து கொண்டேன். ஆக நான் அடிப்படையிலே எப்படி தந்தை பெரியாருக்கு பெண்களை சமமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கும் என்ற நிலையிலே நான் பல செய்திகளை சேகரிக்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சிகரமான செய்திகள் நான் படிக்க நேர்ந்தது. அவற்றை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ராகுல சாங்கிருத்தியாயன் என்ற ஒருவர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவர் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற ஒரு நூலை ஏற்றியிருக்கின்றார். வால்கா நதி தீரம் மத்திய ஆசியாவில் இருக்கிறது, இப்பொழுது ரஷ்யாவில் இருக்கின்றது அந்த நதி. அங்கிருந்து ஆரியர்கள் நமது நாட்டில் வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்?
கைபர் கணவாய் வழியாகவும், இதுதான் போலன் கணவாய் வழியாகவும், கைபர் கணவாய் வழியாகவும் அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இந்த நாட்டிலே நுழைகிறார்கள். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அவர்கள் நுழையும் பொழுது சிந்து சமவெளி நாகரிகம் வெகு சிறப்பான ஒரு நாகரிகமாக இந்த நாட்டிலே இருக்கின்றது. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலே அவர்களால் எண்ணிக்கூட பார்க்க முடியாத நிலையிலே அந்த நாகரிகம் இருக்கின்றது. அப்பொழுதே கட்டிடங்கள் எல்லாம் கட்டிக்கொண்டு குளியல் அறைகள்லாம் இருந்தது. அவர்கள் நிலத்தில் விவசாயம் செய்து சாப்பிட்டார்கள், பருத்தி ஆடை அணிந்தார்கள். இது போன்று இந்த கைபர் கணவாய், போலன் கணவாய் வழியாக வந்த ஆரியர்கள் ஒரு காலகட்டத்திலே அந்த இமயமலை மடிப்புகளிலே இருந்து மறைந்து கொண்டு அந்த நேரத்திலேயே, அப்பொழுதெல்லாம் நாகரிகம் என்பது ஆற்றுப்படுகைகள் தான் இருந்தது. ஏனால் மக்கள் பெருக்கம் அதிகம் கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா என்று நாம் படித்திருக்கின்றோம். அதே போல இப்போதைய சைனாவிலே மஞ்சள் நதி நாகரிகம் என்று ஒன்று இருந்தது. பெர்ஷியாவிலே யூக்ரட்டிஸ், டைப்ரீஸ் நதி நாகரிகம் என்று இருந்தது. இது போன்ற ஒவ்வொரு ஆற்றுப்படுகைகளிலும் நைல் நதி நாகரிகம் நமக்கு தெரியும். கிளியோபாட்ராவை பற்றி நாம் நிறைய படித்திருக்கின்றோம். ஆக நைல் நதி நாகரிகம் என்று இருந்தது. ஆக இந்த நாகரிகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பெருக்கம் ஆக ஆக அடுத்த இடத்திற்கு போக வேண்டும் என்ற நிலைப்பாடு மக்களுக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் அந்த பக்கம் போனா கொஞ்சம் ஜனங்க இருக்காங்க போல, அவங்க வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னுட்டு அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் வியாபார தொடர்புகளை உண்டாக்கும் கூடிய சூழ்நிலை உண்டானது. அப்படி மத்திய ஆசியாவில் வால்காவிலே இருந்த மக்கள் ஆடு மாடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தொழில் வேட்டையாடுவது. அவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலே மிருகங்களை வேட்டையாடி அதை தான் சாப்பிட்டவர்கள். அவர்கள் தான் இன்னைக்கு நாங்க ரொம்ப வெஜிடேரியன் என்று சொல்லிக் கொண்டு அலைகிறார்கள். வெஜிடேரியன் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் திராவிட நாகரிகத்தினர். ஏனென்றால் ஏராளமான பயிர்கள் விளைந்தன, ஆற்றுப்படுகைகளிலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நான் வெஜிடேரியன் என்று சொல்லப்படுகின்ற அசைவ உணவை சாப்பிட வேண்டிய நிலைமை அவர்களுக்கு தேவைப்படவில்லை. அப்போ சிலர்லாம் இப்பவும் நாம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி சிலர் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம், உண்டு கொண்டிருக்கலாம். ஆக இமயமலை மடிப்புகளிலே சிந்து சமவெளியிலிருந்து வியாபாரிகள் இங்கிருந்து நைல் நதிக்கு செல்லும் பொழுது பெர்ஷியா என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுதைய ஆப்கானிஸ்தான் என்று நம்ம இப்ப சொல்றோம் அந்த நாட்டை, அது வழியா ஈரான் என்ற நாடுதான் பெர்ஷியா என்ற நாடு. அங்க போவாங்க. அப்போ போறப்போ அவங்க கிட்ட இருக்கிற உணவுகளை எல்லாம் ஒரு 10 நாள் 20 நாளைக்கு எடுத்துக்கிட்டு கழுதைகளில் பொருள்களை ஏற்றிக்கொண்டு இங்கிருந்து கொண்டு போய் செய்து விற்று அங்கிருந்த பொருள்களை இங்கே கொண்டு வருது. அப்பெல்லாம் ரூபா கிடையாது, பண்டமாற்று தான். அது போல பண்டமாற்று நிகழ்ந்த காலகட்டத்தில அந்த இமயமலை மடிப்புகளிலே பதுங்கி நின்று போகின்ற வியாபாரிகளை கொள்ளையடித்தவர்கள் தான் இன்றைய பார்ப்பனர்கள், அன்றைய ஆரியர்கள். அவர்கள் தான் அந்த நேரத்திலே பெர்ஷியன் லாங்குவேஜ்ல, பெர்ஷியன் மொழியிலே இந்து ஆகையா என்று சொன்னார்கள். அதுதான் இந்து என்றால் கொள்ளைக்காரன் என்று ஒரு முறை கலைஞர் சொன்னார். உடனே வானத்திற்கும் பூமிக்கும் இவர்கள் குதித்தார்கள். பல மொழிகளிலுமே இந்து என்ற வார்த்தைக்கு கொள்ளைக்காரன் என்றுதான் இருக்கின்றது. இது போன்று அதே போன்று மத்திய ஆசியாவிலிருந்து வால்கா நதியிலிருந்து புறப்பட்ட இந்த மக்கள் மைக்ரேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு பகுதியினர் ஐரோப்பா என்று இப்பொழுது சொல்லப்படுகின்ற, அப்பொழுதெல்லாம் நாடோ கண்டமோ தனித்தனியாக கிடையாது, ஐரோப்பா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிக்கு போனார்கள். அதில் தான் நான் பெருமை மிக்க ஆரியன் என்று ஹிட்லர் எப்பொழுதும் சொல்லிக் கொள்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு பகுதியினர் கைபர் கணவாய், போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வருகின்றார்கள். இந்தியாவிற்குள் வரும் பொழுது இங்க இருக்கிற திராவிட மன்னர்கள் நாகரிகத்தை பார்த்து இந்த நாட்டை நாம் எப்படியாவது நம்மளுக்கு கபலீகரம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அவர்களுக்கு எண்ணங்கள் தோன்றுகின்றன. இதை ராகுல சாங்கரித்யாயன் அவர்கள் வெகு அழகாக அவருடைய நூலிலே குறிப்பிட்டிருப்பார். இந்து மதம் எங்கே போகிறது என்று ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்பவர் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அதில் நீங்க எத்தனை பேர் படித்திருப்பீர்களோ தெரியவில்லை. யாராவது அதில் படிக்காமல் இருந்தால் தயவு செய்து அந்த நூலை வாங்கி கட்டாயம் நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ராகுல சாங்கரித்யாயாவின் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலையும், இந்து மதம் எங்கே போகிறது என்ற ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர்கள் நூலையும்
நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த முற்போக்கு சிந்தனையுடைய அனைவரும் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதில் பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். அந்த ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்பவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இந்த மூத்த பெரியவாள்னு சொல்றாங்க பாருங்க, சந்திரசேகேந்திர சுவாமிகள், அவருக்கு இவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஸ்மார்த்தர். ஸ்மார்த்தர் என்றால் தன்னையே கடவுளாக நினைத்துக் கொள்பவர்கள் தான் ஸ்மார்த்தர்கள் என்று பெயர். அத்வைதம் என்ற அந்த நிலைப்பாடு, அந்த கொள்கை தான் ஸ்மார்த்தர்களுடைய கொள்கை. இவர் வைஷ்ணவர். இவர் விஷ்ணுவை கும்பிடுபவர். யாரு? ராமானுஜ தாத்தாச்சாரியார். ஆனால் இவர்கள் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அவர் அத்வைதம் கோட்பாடை கொண்டிருப்பதால் தான் அவரே கடவுள், லோக குரு, அவரே லோகத்துக்கு முழுக்க கடவுள். அமெரிக்காவுக்கும் அவரே கடவுள், ஆப்பிரிக்காவுக்கும் அவரே கடவுள், ஆஸ்திரேலியாவுக்கும் அவரே கடவுள் அப்படிங்கிற மாதிரி. அதனால்தான் அவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் கூட தெய்வத்தின் குரல். அவரே தெய்வம், தெய்வத்தின் குரல் என்று அதுக்கு பெயர் இருந்தது. அந்த ராமானுஜ தாத்தாச்சாரியார் இந்த இந்து மதத்தில் இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் அத்தனை ஸ்லோகங்களையும் வெகு அழகாக பிரித்து பிரித்து காண்பிப்பார். அவர் ஒரு இடத்திலே எழுதுகிறார், ஆரியர்கள் என்று இப்பொழுது பார்ப்பனர்களையே அவர் ஆரியர்கள் என்றுதான் குறிப்பிடுகிறார். அவர்கள் தான் பார்ப்பனர்கள் என்றும் அவர் எழுதுகிறார். ஆரியர்கள் கைபர் கணவாய், போலன் கணவாய் வழியாக உள்ளே நுழைகிறார்கள். நுழைகின்ற ஆரியர்கள் பெண்களை கூட்டி வரவில்லை. ஏனென்றால் பெண்களால் மலை ஏறி இறங்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அவர்களை விட்டு விட்டு வந்தார்கள். ஆனால் மனு தர்மத்தை கையிலே ஏந்தி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார், அப்பெல்லாம் புத்தகம் எதுங்க, மனு தர்மத்தை எழுதி, இது ஒரு இட் இஸ் எ சிம்பாலிக் வெர்ஷன், அவ்வளவுதான். மனு தர்மத்திற்கு இப்பவும் சமஸ்கிருதத்துல எந்த புத்தகமும் எதுலையும் கிடையாது. எல்லாம் வாய் மூலம் சொல்லப்படுகின்ற ஸ்லோகங்கள் தான். அந்த ஸ்லோகங்களை தான் அவர் சிம்பாலிக்கா அதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகின்றார். ஆரியர்கள் சிந்து நதி தீரத்திலே நுழையும் பொழுது பெண்களை கூட்டி வரவில்லை, மனு தர்மத்தை தான் கொண்டு வந்தனர் என்று அவர் குறிப்பிடுவது வெகு அருமையான ஒரு வார்த்தை. அப்புறம் அவங்களுக்கு எப்படி பார்ப்பனத்திகள்லாம் இப்ப எப்படி வந்தாங்க, பாப்பாத்திகள்லாம் எப்படி வந்தாங்க என்று கேட்டால், மனிதனுடைய இயற்கை வேட்கை, இயல்பான வேட்கை, உடல் வேட்கையினால் வந்த ஆரியர்கள் இங்கிருக்கின்ற பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இங்குள்ள பெண்கள் யார்? அவர்கள் யார் என்றால், ஆரியர்களால் குறிப்பிடப்படுகின்ற சூத்திரர்களுடைய பெண்கள், தஸ்யூக்களுடைய பெண்கள், அசுரர்களுடைய பெண்கள், தாசர்களுடைய பெண்கள். அந்த பெண்களோடு இவர்கள் உறவு வைத்துக் கொண்டதால் தான் இன்றளவும் பெண்கள், ஏனென்றால் சூத்திர மக்களுடைய பெண்கள் அவர்கள், அதனால் இவர்களை அந்த பெண்களுக்கு, பார்ப்பன பெண்களுக்கு கூட இன்றளவும் எந்த விதமான ரெக்கக்னேஷனும் இல்லாம இருக்கிறதுன்னா அதுக்காக. அதனால் ஜாதியற்றவர்கள் அவங்க யாரு? தே ஆர் அவுட்காஸ்ட், தே ஆர் நாட் பிலாங்கிங் டு எனி காஸ்ட். அந்த பிரம்மாவானவர் 4 ஜாதிகளை படைத்தார். தலையில பாப்பான படைச்சாரு, நெஞ்சில சத்திரியனை படைச்சாரு, தொடையில தொடையில வைசியனை படைச்சாரு, கால்ல சூத்திரனை படைச்சாரு. அப்ப பஞ்சமன் எங்க? பஞ்சமன்கிறவன் யாரு? பஞ்சம்னா 5 பஞ்சபூதங்கள், பஞ்ச பாண்டவர்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். பஞ்சமனை எங்கே படித்தாரனோ தந்தை பெரியார் அவர்கள் தான் சொன்னார். அவர்தான் அவங்க அப்பனுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவன் தான் தந்தை பெரியார். இந்த 5 ஜாதிகளை பற்றி பேசுகின்ற நிலையிலே பெண்களை பற்றி எந்த இடத்திலும் எந்த கோட்பாடும் கிடையாது. அவர்கள் அதற்கும் கீழானவர்கள், 6வது ஜாதி. ஆக அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டதை போல கிரேடட் அன்இக்வாலிட்டி என்பதிலே பெண்கள் புழுவினும் கேவலமாக நடத்தப்பட்டார்கள். இந்த ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர் மனு தர்மத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னாரே, அதனுடைய முழு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நான் சொல்லுகிறேன், தயவு செய்து கேளுங்கள். மனு தர்மத்திலே பெண்களை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக எழுத முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலமாக எழுதுகிறான். உங்கள் எல்லோருக்கும் பொறுமை இருந்தால் நான் சில செய்திகளை மனு தர்மத்தில் இருக்கதை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். பெண்கள் இளமை பருவத்தில் தந்தையாலும் பின்பு கணவனாலும் மூப்பில் மைந்தனாலும் காக்கப்படுவார்கள். அவர்கள் சுயமாக இயங்கும் தன்மை உடையவர்கள் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. நீங்கெல்லாம் இப்ப விபன் ஸ்லிப்புங்கிறீங்க, நான் காலேஜுக்கு போறேன், நான் டாக்டரா இருக்கேன்லாம் சொல்றீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இது மனு தர்மத்துல 3வது ஸ்லோகத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. பெண்கள் கற்பு நிலை அற்றவர்களாகவும், நிலையான மனமற்றவர்களாகவும், நட்பு தன்மை அற்றவர்களாகவும்,
இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். 15வது ஸ்லோகத்துல அப்படி எழுதியிருக்கான். நல்லா பாருங்க. கற்பு நிலை இல்லையா உங்களுக்கு, நிலையான மனம் இல்லையா, நட்பு உங்களுக்கு எல்லாருக்கும் சண்டை, நட்பு தன்மை அற்றவர்களாக இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது என்ன சொல்லுகிறான்றா, படுக்கை, ஆசனம், அலங்காரம், காமம், கோபம், பொய், துரோக சிந்தனை போன்றவைகள் பெண்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக உலகத்துல இருக்க அத்தனை கெட்ட புத்தியும் பொம்பளைங்களுக்குன்ட்டான் ஒரே வார்த்தையில. 17வது ஸ்லோகத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற பெண்களை அவர்கள் நடத்துவதால் தான் பெண்களுக்கு மந்திரம் சொல்லிக் கொடுக்க கூடாது, ஸ்லோகங்கள் தெரியாது, பெண்கள் பூணூல் போட முடியாது. இது போன்ற நிலைகள்லாம் அதனாலதான் வந்தது. பெண்களுக்கென்று மந்திரங்கள் இல்லை, பெண்களுக்கு மனசுத்தி இல்லை, பெண்கள் பாவத்தை போக்க மந்திரங்களும் இல்லை. பெண்கள் செய்யறது முழுக்க பாவம் தான், ஆனா அதை போக்க எந்த விதமான மந்திரங்களும் இல்லை. பெண்கள் பொய்யை போன்று பரிசுத்தம் அற்றவர்கள். எவ்வளவு அசிங்கமா மோசமா எழுதியிருக்கான் பாருங்க. 18வது ஸ்லோகத்துல இப்படி எழுதுறான். அப்புறம் மலடியான மனைவியை 8 வருடத்திற்கு பின்பும், ஊனமுள்ள பிள்ளையை பெறுபவளை 11 வருடத்திற்கு பின்பும், தீங்கு சொல்பவளை உடனடியாக நீக்கிவிட்டு வேறு விவாகம் செய்து கொள்ள வேண்டும். நீக்கப்பட்ட மனைவியர்களுக்கு எந்த பொருளும் கொடுக்க தேவையில்லை, ஜீவனாம்சம் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாம் நீக்கிட வேண்டியதுதான். இது 89வது ஸ்லோகம் 9வது அத்தியாயத்திலே இருக்கின்றது. பெண்கள் தங்கள் அலங்காரத்தில் மனிதரை கவரும் தன்மை பெண்களின் இயல்பாகையால் அறிந்தோர் பெண்களிடம் கவனக்குறைவாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது அவங்க எல்லாரும் அட்ராக்ட் பண்ணிடுவாங்களாம். அதனால அவங்க அது இயல்பு. அதனால படிச்ச அறிவாளிகள்லாம் அவங்க கிட்ட போக மாட்டானா. இது 213வது ஸ்லோகத்திலே 2வது அத்தியாயத்திலே இருக்கிறது. புலன்களை அடக்கியவனாயினும் அறிவிலியாயினும் அவர்களை தங்களது தொடர்பால் காமக்ரோதம் உள்ளவர்களாகவே செய்வர் மாதர். அதாவது எப்பேற்பட்ட சாமியார் கிட்ட போயிட்டு நம்ம சகுந்தலை எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, விஸ்வாமித்திரர் கிட்ட போயிட்டு அந்த அம்மா டான்ஸ் எல்லாம் ஆடும் ஒரு அம்மா, அப்புறம் அவர் இப்படி நின்றுகிட்டு இருப்பாரு. அந்த படங்கள்லாம் கூட நம்ம நிறைய வீடுகள்ல பார்த்திருப்போம். அது போன்று எல்லாரையும் புலன்களை அடக்கியவனாயினும், அவன் முட்டாளா இருந்தாலும் சரி, பெரிய அறிவாளியா இருந்தாலும் எல்லாரையும் தங்களுடைய தொடர்பால் காமக்ரோதம் உள்ளவர்களாக செய்து விடுவார். பெரும்பாலும் மாதர் கற்பிலார், அவங்களுக்கு கற்பே கிடையாது என்றே பெரிதும் பல நூல்களில் கூறப்படுவதை பற்றியும் நீங்கள் கேட்பீராக. இது 9வது அத்தியாயத்தின் 19வது ஸ்லோகத்திலே எழுதியிருக்கின்றார்கள். அதை விட அடுத்து கேளுங்க, பெண்களுக்கு என்னென்ன கடமைன்னு சொல்றாங்க கேளுங்க. வீட்டிற்கு வேண்டிய பாத்திரம் முதலியவற்றை தேடி பெறுவதற்காக பொருளை அவளிடம் கொடுத்து அதனை காப்பாற்றி வைத்து வேண்டிய செலவினங்களை செய்து தட்டுமுட்டு சாமான்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள செய்வதும், வீட்டை துப்புரவாக்கி வைத்தலும், தேவ பூசைகள் செய்ய ஏற்பாடு செய்வதும், பாத்திரம் படுக்கை முதலியவற்றை சரியாக கவனித்துக் கொள்வதும் போன்ற இன்றியமையாத இல்லத்து காரியங்களை மனைவிக்கு கற்பித்து அவற்றை அவளை கொண்டு செய்வித்து அதனால் அவள் மனம் வேறு இடத்திற்கு செல்லாமல் காக்க வேண்டும். இல்லாட்டி போயிடுவாளாம், எங்கேயாவது போயிடுவாளாம். இது 9வது அத்தியாயத்தின் 11வது ஸ்லோகம். இதுதான் இன்றளவும் நம்முடைய சமுதாயத்துல அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கென்ற வாக்கியம் ஏன் வந்தது என்றால் இதனுடைய அடிப்படை தான். பெண்கள் என்றால் அவங்க வீடை கூட்டணும், துணியை துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமையல் பண்ணணும். இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த விதமான உரிமையோ வேற எந்த விதமான கடமையோ கெடாம நம்ம வச்சுக்கணும். அப்படி வைக்கலன்னா அவங்க டைவர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றான். கணவன் சூதாடுகிறவனாக இருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும், பிணியாளனாக இருந்தாலும், மனைவி செருக்குற்று அவனுக்கு பணிபுரியாமல் இருந்தால் அவளுக்கு அழகு செய்தல், ஆடை, படுக்கை இவற்றை மறுத்து 3 மாதம் விலக்கி வைக்கணுமா. அவ வீட்டுக்காரனா என்ன கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லி அதே மாதிரி அவன் என்ன பண்ணாலும் கேட்காம இருந்த அவன் சென்று அவனுக்கு பணிவிடைகளை செய்து வரலன்னா அவளை விலக்கி வச்சிடணுமா. அப்புறம் இழி நடத்தை, பரத்தையர் நட்பு, நற்குணமின்மை இவற்றை உடையவனாயினும் கற்பினாலான பெண் தன் கணவனை தெய்வமாக பேணணுமா. அதாவது அதான் நான் சொன்னேன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இழி நடத்தை, பரத்தையுடன் நட்பு, அதாவது இவன் எவகிட்ட வேணாலும் போலாம், எவகிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், கீழான நடத்தையோட இருக்கலாம், நல்ல குணம் இல்லாம இருக்கலாம். அவன் எப்படி இருந்தாலும் அவன்
கற்போடு இருக்கின்ற பெண் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு வந்து தேவை தெய்வமா அவனை பேக்கணும் பார்ப்பாளாம். அதுதான் வந்து அந்த சதி நலாயனி இவங்க எல்லாம் வந்து பிராஸ்டியூட் வீட்டுக்கு கணவரை கூடையில தூக்கி வச்சுட்டு போனாங்கன்னா நம்ம புராணத்துல படிக்கிறோம். இது வந்து 154வது ஸ்லோகத்திலே எழுதியிருக்கின்றான். கணவன் மனைவியை அடிப்பதில் தவறில்லை. கணவன் வந்து he has got every right. கணவன் வந்து மனைவியை அடிக்கலாம், அடிக்கிறது மட்டும் இல்ல உதைக்கலாம். மாமியார் வந்து கொடுமைப்படுத்தலாம். மாமியார் நாங்கெல்லாம் அந்த கோஷம் போட்டுக்கிட்டு போறப்ப சொல்லுவோம், மாமியார் உடைத்தால் மண்கலம், மருமகள் உடைத்தால் பொன்கலம்னு மாமியாருக்கு கொடுமைப்படுத்துவாங்க. மாமியார் வந்து கொளுத்துனா ஸ்டவ் எரியும், மருமக வந்து கொளுத்துனா மருமகளே எரிஞ்சு போயிடுவான்லாம் நாங்க கோஷம் போட்டுக்கிட்டு போவோம் எங்க திராவிடர் கழக ஊர்வலங்கள் இல்லை. அது போல கல்கத்தாவில் இருக்கின்ற ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி, அவர் வந்து வில்லியம் ஜோன்ஸ் என்று பெயர். இந்த பார்ப்பனர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில வந்த உடனே இவங்க ஆங்கிலத்தை படித்துட்டு இந்த மனு நீதி தான் இந்த நாட்டோட நீதி என்று அந்த வில்லியம் ஜோன்ஸ் அவர்களிடம் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அவரும் பாவம் வெளிநாட்டுல இருந்து வந்தவர். அதை அவர் நம்பி அந்த மனு நீதியை முதலிலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அந்த மனு நீதியின் அடிப்படையில தான் இதை வச்சுதான் இந்து மக்களுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி இந்து லா என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தை உருவாக்கியது அந்த வில்லியம் ஜோன்ஸ். அந்த வில்லியம் ஜோன்ஸ் உடைய அடிப்படை, அவர் எழுதிய நூலின் அடிப்படையில தான் இன்றைக்கு மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில தான் ஹிந்துலா என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசியல் சட்டமே உருவாகி இருக்கின்றது. இந்த அரசியல் சட்டத்திலே ஒரு கேஸ் வருது. கல்கத்தா உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ்ல வந்து மன்னிக்கவும், சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் வருது. முத்துசாமி ஐயர் என்று ஒரு, அப்பெல்லாம் பார்ப்பனர்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, பதவி முழுக்க அவங்களதுதான், எல்லாமே வந்து பார்ப்பனர் பண்ணையும் கேட்பார் இல்லைங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குல வந்து என்னுடைய கணவர் என்ன அடிச்சிட்டாரு, கையை உடைச்சிட்டாரு, என்ன பண்றது, அதனால எனக்கு நீதி வழங்குங்க, கணவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க ஒரு அம்மா. அப்ப அவர் சொல்றாரு, அவர் தான் இந்திய நீதிபதிகள்ல இந்திய நீதிபதியாக முதல் பதவியேற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி சென்னையில. அவர் என்ன தீர்ப்பளிக்கிறாருன்னா, மனைவியை அடிப்பதற்கு கணவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, மனைவியை உதைப்பதற்கு கணவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, அது தவறு என்று சொல்லுவதற்கு மனைவிக்கு எந்த உரிமையும் இல்லை, இதுதான் மனு தர்மம் சொல்லுகிறது, மனு தர்மத்தின்படி இந்த அம்மாவுடைய வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்றேன். இதே நினைப்பில தான் பல நீதிபதிகள், ஏனென்றால் நீதிபதிகள் எல்லாம் பாப்பானா தான் இருந்தான், எல்லா நீதிபதிகளும் பல இடங்களிலே இதே போன்ற நீதியை வழங்கி இருக்கின்றார்கள். கர்நாடகத்திலே இதே போல ஒரு நீதிபதி பக்தவசலா என்ற அவர் பெயர், இதே மாதிரி ஒரு தீர்ப்பை தான் அவர் வழங்கினார். இன்னும் சொல்ல போனா சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற உச்ச நீதிமன்றத்திலேயே இது போன்ற நீதிகள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. 25 வயது துவிஜாதியனன் 2009ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் SP சின்ஹாவும் சிரியாக் ஜோசப்பும் மாமியார் மருமகளை அடிப்பது, கணவன் மனைவியை விவாகரத்து செய்வதாக மிரட்டுவது எல்லாம் குற்றமில்லை என்று தீர்ப்பளித்தனர். இதேதான் பகவத்கீதை சொல்லுது, இதேதான் மனு தர்மம் சொல்லுது. பகவத்கீதையில என்ன சொல்றான், பெண்களும் சூத்திரர்களும் பாப யோனியில் பிறந்தவர்கள் என்று கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு, பாப யோனியில் பிறந்தவர்கள்னு சொல்றான். இதையதான் அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய 2வது பெரியவர் இருந்தார் பாருங்க, ஜெயேந்திர சரஸ்வதி, பெயிலுக்கும் ஜெயிலுக்கும் அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. அந்த ஜெயேந்திர சரஸ்வதி என்ன சொன்னாருன்னா, வேலைக்கு போகும் பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்று சொன்னார். ஒழுக்கம் இல்லாத, அதே தான் அவன் மனு தர்மத்துல சொல்லியிருக்கான். அவங்க வந்து வீட்டு வேலையை தவிர வேற எந்த வேலை பண்றதுக்கும் அவங்களை அனுமதிக்க கூடாது, அவங்களுக்கு அதனால டைவர்ஷன் வரும்னு தான் அதை தான் சொல்லியிருக்கான். அதே போன்று RSS சர்சங் சாலக், அவங்க RSS தலைவர் பேர் சர்சங் சாலக் என்று சொல்லுவார்கள். இப்ப இருக்காரு பாருங்க மோகன் பகவத் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் வெறும் இல்லத்தரசிகளாக மட்டுமே இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, மனு தர்மத்துல என்ன சொல்லியிருக்கானோ அதே தான் இவர் சொல்றாரு, இல்லத்தரசிகளாக மட்டுமே இருக்க வேண்டும். அந்த பெண் தன் வீட்டு கடமைகளை
செய்ய தவறினால் அவளை கைவிட வேண்டும் என்று RSS கூட்டத்திலேயே பேசுறாரு. மனு தர்மத்தின் 11வது ஸ்லோகத்துல அவன் என்ன சொல்லியிருக்கிறானோ அதையே தான் இவர் பேசுகின்றார். இதனால்தான் இவங்க இந்த பார்ப்பனர்கள் எல்லோரும் சேர்ந்துகிட்டு இந்த சூத்திர பெண்களோடு கலந்ததுனால அவங்களை இன்னும் சூத்திரனுக்கும் கீழே தான் வச்சு அவங்க பார்க்கின்ற மனப்பான்மையில் தான் அவங்க இருக்காங்க. இப்ப கூட சமீபத்துல பார்த்தோம், ஒரு கோமாளி நடிகன் இருக்கான் SV சேகர்னு. அவன் என்ன சொன்னான், பத்திரிகை துறையை சேர்ந்த பெண்களை பார்த்து மிக கேவலமாக மிக அசிங்கமாக பேசியதை கூட நாம் கேட்டிருக்கிறோம். ஆக இந்த இந்து மதம் என்பது பெண்களுக்கு இழைத்த கொடுமைகளை பற்றி பார்த்தோம் என்றால் அளவுக்கு மீறிய கொடுமைகளை அவர்கள் இழைத்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிற்கு, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அருகிலே இருக்கின்றது கேரளம். கேரளாவை பற்றி அப்பொழுதெல்லாம் கேரளம் மொழிவாரி மாநிலங்கள் இல்லாத காலகட்டம். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவிலிருந்து ஒரு பார்ப்பன கும்பல் கேரளாவிற்கு வருகிறது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு நுழைகிறது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே நாங்கள் கடவுள், அவர்களும் ஸ்மார்த்தர்கள், நாங்களே கடவுள் என்று சொல்லுகிறவர்கள். அவர்கள் தான் நம்பூத்திரி பார்ப்பனர்கள். ஒரு சின்ன கும்பல் தான் அவங்க. இவங்க மந்திர தந்திரங்கள்லாம் ராஜா கிட்ட காமிச்சு அவரை மயக்கி நாங்கள் விஷ்ணுவின் புத்திரர்கள் என்று கூறி நாங்க சொல்றதுதான் ராஜா கேட்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள். அந்த முட்டாள் ராஜாக்களும் அதை சரி என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் 2% குறைவாக அந்த நாட்டிலே அந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை மக்களையும் இவ்வளவுதான் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் என்று வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு கேவலப்படுத்தி இருக்கின்றார்கள். நம்பூத்திரி பெண்களை நான் ஏற்கனவே சொன்னேன், சூத்திர பெண்கள் தான் அவர்களும், சூத்திரனுக்கும் சூத்திர குடும்பங்களிலிருந்து வந்த பெண்கள் தான் அவர்கள். கேரளாவிலே அந்த நம்பூத்திரி பெண்களை அந்தர்ஜனம் என்று அழைப்பார்கள். அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அந்த பெண்களை வீட்டுக்குள்ளேயே அடைத்து வச்சு அவங்க எங்கேயாவது வெளியே போறதுன்னா முழு உடை உடுத்தித்தான் செல்ல வேண்டும். ஒரு மறைகுடை என்ற ஓலையால் வேயப்பட்ட குடை ஒன்று இருக்கும். மற்ற ஆடவர்கள் எதிரே வந்தா முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். அது பேர் மறைகுடை என்றே பெயர். அது போன்ற வாழ்ந்த பெண்கள் நம்பூத்திரிகளின் வீடுகள், இருண்ட வீடுகளிலே வாழ்ந்தவர்கள் அவர்கள். நம்பூத்திரி குடும்பங்களிலே முதல் மகன் மட்டும்தான் நம்பூதிரி பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். மற்ற மகன்கள் எல்லாம் நாயர் பெண்களோடு தான் உறவு வைத்துக் கொண்டார்கள். முதல் மகன் திருமணம் செய்தது போக ஒரு குடும்பத்திலே 5 பெண்கள் 5 மகன்கள் இருந்தால் முதல் மகனுக்கு மட்டும் திருமணம் ஆகும். மீதி இருக்கின்ற பெண்கள் எல்லாம் அப்படியே திருமணம் இல்லாமல் நின்று விடுவார்கள். இந்த திருமணம் இல்லாமல் இவர்கள் நின்று இருக்கின்ற காலகட்டத்திலே உடல் ரீதியாக சில தவறுகள் நிகழ்வது இயற்கை. என்ன இப்பெல்லாம் சினிமாவில எல்லாம் கெமிஸ்ட்ரிங்கிறான் பாருங்க, அது கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் இருக்கு உடம்புல. அது போன்ற சில தவறுகள்லாம் நிகழும். அந்த மாதிரி தவறுகள் நிகழ்கின்ற காலகட்டத்திலே அந்த வீட்டிலே நாவிதர் ஜாதியை சேர்ந்த பெண் தான் வேலைக்கு வைத்திருப்பார்கள். அந்த அம்மாவுடைய எவிடன்ஸை கேட்டு இந்த அம்மா மேல நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த அம்மாவை தகாத உறவு வச்சிருக்க அப்படின்னு. அது பேர் ஸ்மார்த்த விசாரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஸ்மார்த்தம் என்றால் என்னவென்றால் ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு ஸ்மிருதிஸ் என்பதுதான் இந்த ஸ்மார்த்த என்ற சொல்லுக்கு அர்த்தம். ஆக இந்த பெண்கள், அந்தர்ஜனம் பெண்கள் திருமணமாகாமல் வீட்டிலேயே இருப்பார்கள். அவர்கள் வேறு ஆண்களோடு ஏதாவது தவறுதலாக நடந்துவிட்டால், உடல் ரீதியாக தவறுதலாக நடந்துவிட்டால், அது நிரூபிக்கப்பட்டால் ஸ்மார்த்த விசாரம் என்ற ஒரு விசாரணை நடக்கும். ஸ்மார்த்தன் என்று சொல்லுகின்ற மூத்த நம்பூத்திரி தான் அங்கே இருப்பார். அவர் ஸ்மார்த்தன் என்னும் விசாரணையிலே இந்த பெண் மேல் குற்றம் இருக்கிறது என்ற உடனே அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவார்கள். அந்த பெண்ணின் பெயர் அழிக்கப்பட்டுவிடும். அந்த பெண்ணின் பெயர் சாதனம் என்று மாற்றப்படும். அந்த சாதனம் 5ஆம் துறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன அறையிலே அடைக்கப்படுவாள். அங்கு அந்த பெண்ணுக்கு பலவிதமான கொடுமைகள் நடக்கும். அந்த கொடுமைகள் நடந்து முடிந்த பிறகுதான் இந்த ஸ்மார்த்த விசாரம் நடக்கும். அந்த ஸ்மார்த்த விசாரத்திலே அந்த பெண் ஐயோ இந்த கொடுமையை தாங்க முடியாம, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு அது சொல்லிடும். அது சொல்லிவிட்டால், அப்படி சொல்ல வைத்து விடுவார்கள். அது கடைசியில வேற வழி இல்லாமல் இந்த கொடுமைகளிலிருந்து சொல்லிடும் நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன பின்னால அந்த பெண்ணை தெருவில வீசி விடுவார்கள்.
அதை பொறுக்கி எடுத்துக்கொண்டு போக வேண்டும். யார் பொறுக்கி எடுத்துக்கொள்ள போக வேண்டும் என்றால், எந்த ஜாதிக்காரனை பார்க்க கூடாத ஜாதியாக நம்பூத்திரிகள் வைத்திருந்தார்களோ அந்த ஜாதிக்காரன் அந்த பெண்ணை பொறுக்கி எடுத்துக்கொண்டு சென்று விட வேண்டும். இந்த ஸ்மார்த்த விசாரத்தில் மாட்டாத சில பெண்கள் இருப்பார்கள் இல்லையா, வீட்டுல கொஞ்சம் ஒழுக்கமான இருந்த பெண்கள் இருப்பார்கள். அவர்கள் கல்யாணமே ஆகாம, திருமணமே ஆகாம அப்படியே இருந்து, அப்படியே கிழவியாயி, அப்படியே மரணமும் அடைந்து விடுவார்கள். மரணம் அடைந்தால் அந்த பெண்கள் உடல் ரீதியாக உடல் உறவு கொள்ளாததால் அவர்களுக்கு பாபம் சேர்ந்துருமோ நம்பூத்திரிகளுக்கு. அதனால் கீழ் ஜாதிக்காரனை விட்டு மரணம் அடைந்த பெண்களோடு உடலுறவு வைத்துக் கொள்ள செய்து, அது பேர் நீஷ கர்மம் என்று பெயர் வைத்திருக்கின்றான். உடலுறவு வைத்துக் கொண்டு அந்த பெண்களை அதற்கு அப்புறம்தான் புதைப்பார்கள், எரிப்பார்கள். மன்னிக்கவும், புதைக்க மாட்டாங்க, எரிப்பார்கள். ஆக ஒரு இறந்து போன பிணத்தோடு வாழுகின்ற காலத்திலே அந்த பெண்ணிற்கு எந்த விதமான உரிமைகளும் கொடுக்காமல், அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யாமல், அந்த பெண்ணை வாழ வைத்து சங்கடப்பட வைத்து, செத்த பிறகு ஒரு கீழ் ஜாதிக்காரனை விட்டு செத்த பிணத்தின் மீது உடல் உறவு கொள்ள வைத்த கொடுமை இந்த நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலும் நடந்தது கிடையாது. இந்த ஸ்மார்த்த விசாரம் 1905 ஒழிந்தது. இது எப்படி ஒழிந்தது என்றால், குறியடத்து தாத்ரி குட்டி என்ற ஒரு பெண், அந்த பெண் ஒரு கதகளி ஆடுபவர். அவர் இதை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு 64 பேரோடு உடல் உறவு வைத்துக் கொள்ளுகின்றார். 65 பேரோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த ஸ்மார்த்த விசாரத்திலே 64 பெயர்களையும் சொல்லுகின்றார். 65வது பெயரை அவர் சொல்லுவதில்லை. அதற்கு பதிலாக ஒரு மோதிரத்தை காண்பிக்கின்றார். அந்த மோதிரம் யாருடையது என்றால் திருவிதாங்கூர் ராஜாவுடையது. அந்த பெயர் எந்த புத்தகத்திலும் வரவில்லை, ஆனால் அது முத்திரை மோதிரம் என்று வருகிறது. கடைசியில் ராஜா பார்த்துட்டு, இது என்னடா நமக்கே ஆபத்தா போயிற்று என்று இந்த ஸ்மார்த்த விசாரத்தையே நிறுத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆக இந்த குறியடத்து தாத்திரி குட்டியினால் அந்த ஸ்மார்த்த விசாரம் என்ற அந்த கொடுமை அந்தர்ஜனம் என்று சொல்லப்படுகின்ற நம்பூதிரி பெண்களுக்கு நடப்பது நிற்கிறது. 2% கூட இல்லாத நம்பூதிரிகள் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களிடம் மீதி இருக்கின்ற 98% மக்களையும் அடிமைகளாக்கி, ஆமைகளாக்கி, ஊமைகளாக்கி அவர்களை சொல்லனா அளவிற்கு கொடுமைப்படுத்தி இருக்கின்றார்கள். பெண்கள் யாருமே மார்ச்சேலை போடக்கூடாது. மார்ச்சேலை போடக்கூடாது என்றால் அவர்கள் உடை என்ன என்றால், இடுப்பிற்கு கீழே முட்டிக்கு மேலே ஒரு துணியை கட்டிக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். டாப்லெஸ்ஸா தான் எல்லாரும் இருக்கணும். 18 ஜாதியை சேர்ந்த அந்த நாட்டுல இருக்கிறதே மொத்தம் 19-20 ஜாதி தான். அதுல 18 ஜாதியை சேர்ந்த அனைத்து பெண்களும், 19வது ஜாதியும் சேர்ந்துதான், 19 ஜாதியை சேர்ந்த அனைத்து பெண்களும் மேலாடை இல்லாமல் வலம் வர வேண்டும். தங்களுடைய மார்புகளை மறைக்க கூடாது. மேல் ஜாதிக்காரன் நம்பூதிரி வந்தால் மார்புகளை மறைத்தால் நம்பூதிரிகளை அவமானப்படுத்துவதாக அர்த்தம் என்றெல்லாம் வைத்திருந்தார்கள். அந்த மார்புகளுக்கு வரி போட்டார்கள். அது பேரே முளைவரி. தாய்மார்கள் மன்னிக்கவும், இதெல்லாம் நம் நாட்டில் நடந்தது. இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எவ்வளவு கொடுமை உங்களுக்கெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்காக தான் நான் இதை சொல்லுகின்றேன். முளைவரி என்ற அந்த வரியின் பெயரே முளைவரி. அதை வசூல் செய்பவர் பேர் முளைகர்ணம் என்று அவருக்கு பெயர். அவர் ஒவ்வொருத்தருக்கும் வரி போடுவாரு. பார்த்துட்டு இதுக்கு இவ்வளவு வரி கட்டு, இதுக்கு இவ்வளவு வரி கட்டுன்னு சொல்லுவாரு. நாஞ்சலி என்ற ஒரு பெண், ஈழவ சமுதாயத்தை சேர்ந்த பெண். அந்த பெண் ஏழ்மையில இருக்கிறார். அவரிடம் வரி கேட்கிறார்கள். இருங்க, நான் வரி கொண்டாந்து கொடுக்குறேன்னு, வீட்டுக்கு வாங்க கொடுக்குறேன்னு கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த வீட்டிலே உள்ளே போய் ஒரு வாழை இலையை பறித்து வாசலிலே விரித்து தன்னுடைய 2 மார்புகளையும் வெட்டி, இதுதான் வரி, வச்சுக்கங்க என்று சொன்னார். அந்த அம்மா அங்கேயே இறந்துட்டாங்க. அந்த அம்மா ஆரம்பிச்ச போராட்டம் தான் ஏறக்குறைய மேல ஒரு ட்ரெஸ் போடணும், மேல ஆடையிலே தன்னுடைய மார்புகளை மறைக்க வேண்டும் என்று இந்த நாட்டிலே 37 ஆண்டுகள் பெண்கள் போராடி இருக்கின்றார்கள். கீழ் ஜாதி மக்கள் போராடி இருக்கின்றார்கள். என்ன கேவலம் யோசிச்சு பாருங்க. ஒரு பார்ப்பன கும்பல் அந்த நாட்டிலே வந்தேரிகள், அவர்கள் எப்படி மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார்களோ அதே போல மற்ற பகுதி ஆந்திரா என்ற பகுதியிலிருந்தும் வடக்கிலிருந்தும் வந்த ஒரு கும்பல் அந்த நாட்டு மக்களை
அடிமைகளாக்கி அந்த நாட்டு மக்களை மேலே ஆடை கொடுத்த கூடாது, இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும்லாம் சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மேலாடை அணிய வேண்டும் என்ற போராட்டம் ஏறத்தாழ 37 ஆண்டுகள் அந்த மாநிலத்திலே அந்த இடத்திலே நடந்திருக்கிறது. பழைய சேரநாடு அது. இப்பொழுது திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இந்த இடத்திலே நெய்யாற்றங்கரை என்ற ஒரு சின்ன ஊரிலே ஆரம்பித்த போராட்டத்தில் பல பேர் கொல்லப்பட்டார்கள். பல இடங்களில் அந்த போராட்டம் நடந்தது. திருவிதாங்கூர் சமஸ்தானம் முழுவதும் அந்த போராட்டம் நடந்தது. அந்த சமஸ்தானத்திலே மற்ற இடங்களெல்லாம் தீண்டாமை மட்டும் இருந்தது, அங்க காணாமையும் இருந்தது. பறையனை பார்த்தால் தீட்டு, சாணானை பார்த்தா செத்து போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வச்சிருந்தான். அது போன்ற ஒரு கேவலமான சூழ்நிலையில அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மூளைக்கு விலங்கு போடப்பட்டது. அந்த விலங்கை உடைத்த வழி தெரியாமல் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். இது போன்ற சூழ்நிலையெல்லாம் அந்த நேரத்துல பார்ப்பனர்களால் அந்த பெண்களுக்கு நிகழ்ந்தது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? பெண்கள் எல்லாம் சூத்திரர்களிலிருந்து வந்த பெண்கள். அதுதான் அதோடைய அடிப்படை காரணம். பால்காவிலிருந்து வந்த பெண்கள் இல்ல, சிந்து சமவெளியிலிருந்து வந்த பெண்கள். இந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற மதத்திற்கே அடிப்படை கிடையாது. சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்லுவார்கள், வெள்ளக்காரன் வந்தா நம்மளெல்லாம் இந்துன்னு சொல்லிட்டான், அதனால நம்ம பொழைச்சோம், இல்லைன்னா நம்ம அவன் பிரிஞ்சு போய் நம்மள ஒரு வழி பண்ணியிருப்பான்னு சொன்னார். ஆக இந்து என்ற சொல்லும் பொய், இந்தியா என்ற நாடும் பொய். இது போன்ற இடங்களில் எல்லாம் என்ன நடந்தது என்றால் ஒவ்வொரு பகுதியிலும் பல இடங்களிலும் பலவிதமான போராட்டங்கள் நடந்தன. பல போராட்டங்களிலும் சமூக நீதியும் பெண்களுக்கு உண்டான உரிமைகளை கேட்டும் பல இடங்களில் போராட்டம் நடந்தன. இந்த இந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மதத்திலே பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு கொடுமை. முதலிலே குழந்தை பிறந்தாலே கொடுமை ஆரம்பித்து விடும். குழந்தையே பிறக்க விட மாட்டார்கள், பெண் குழந்தையே பிறக்க விட மாட்டார்கள். இன்றைக்கு கூட நெல்லுமணியை கொடுத்து குழந்தையை கொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். அதே போன்ற ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டத்திலே பெண் குழந்தைகளே பிறக்க முடியாது. அப்படி தப்பி தவறி பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுடைய நிலை என்ன என்று பார்த்தால், இந்து மதம் பெண்களுக்கு இழைத்த 3 பெரிய கொடுமைகள் என்று நாம் எதை சொல்லுவோம் என்றால், பால்ய விவாகம் என்று சொல்லப்படுகின்ற குழந்தை திருமணம், அது மகா கொடுமையான ஒரு செயல். அடுத்து தேவதாசி முறை, அது அதைவிட கொடுமையான செயல். 3வது சதி, வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாத ஒரு காட்டு மிராண்டித்தனமான செய்கை இது. இதை பற்றியெல்லாம் நாம் எழுதும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நம்முடைய ரத்தம் உறைந்து விடும் தோழர்களே, ரத்தம் உறைந்து விடும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் எப்படி வந்தது என்றால், குலம், நல்லொழுக்கம் இவைகளால் உயர்ந்தவனாகவும் அவன் எழுதுறான். அவன் பல சாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள், அவனுடைய சாஸ்திரங்களும் ஸ்மிருதிகளும் அவனுடைய வேதங்களும் பார்ப்பனனுடைய வேதங்களும் இதைத்தான் சொல்லுகின்றன. அதை நான் குறிப்பிடுகிறேன் இங்க. குலம், நல்லொழுக்கம் இவைகளால் உயர்ந்தவனாயினும் பெண்ணுக்கு தக்க ரூபம் உடையவனாயினும் இருக்கின்றவனுக்கு தன் பெண் 8 வயதுக்கே உட்பட்டு இருந்தாலும் விதிப்படி விவாகம் செய்து கொடுத்து விட வேண்டும். பிள்ளைக்கு 8 வயசாவே இருந்தா கூட நல்ல ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுமா. இது மனு தர்மத்துல அத்தியாயம் 9 இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் 10 வயதில் 7 வயது பெண்ணை விவாகம் செய்து 18 வயதில் 7 வயது பெண்ணை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். இது தேவலா என்ற ஸ்மிருதியில குறிப்பிடப்பட்டுள்ளது. 30 வயது ஆண் 10 வயது சிறுமியை மனம் செய்து கொள்ள வேண்டும். இது பிரகஸ்பதினு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இது சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 25 வயது பார்ப்பான்னா துவிஜாதிக்காரன், அவன் எழுதியிருக்கிறது 25 துவிஜாதியான், 25 வயது துவிஜாதியான் 8 வயது கன்னியை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். 30 வயதிற்குட்பட்டவன் 9 வயது ரோகிணியை விவாகம் செய்ய வேண்டும். 10 வயதிற்கு பின் பிரவிடை, 10 வயதுக்கு பெண் பிரவிடைனா என்னன்னா பூப்படைகிறது, பிரவிடை ஆகும் முன் விவாகம் செய்ய கடவன். இது அஸ்வலாயனர் என்ற ஸ்மிருதியில எழுதி வச்சிருக்கிறார், அவரு எழுதியிருக்கிறாரு. அதாவது பூப்படைவதற்கு முன்பே விவாகம் பண்ணிடணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. 8 வயது பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பவன் சொர்க்கலோகத்துக்கு போவானா. 8 வயதுல பெண்களை விவாகம் செய்து கொடுத்தா அவன் சொர்க்கத்துக்கு போவானா. 9 வயது பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பவன் வைகுண்டத்தையும், 10 வயது பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பவன் பிரம்மலோகத்தையும் அடைகிறான்.
அதற்கு மேற்பட்ட வயதோட பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பவன் அவன் எங்க போறான் பாருங்க. ரௌராவதி என்ற நரகத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு பராசுரர் எழுதியிருக்கிறாரு. இந்த பராசுரர் பத்தி தான் நம்ம சத்தியமூர்த்தி ஐயர் சொல்லுவாரு. அதை நான் பின்னால சொல்றேன். பராசுரர் எழுதியிருக்கின்றார். அதாவது குழந்தைங்களுக்கு ருதுவாகிறதுக்கு முன்ன வயது வருவதற்கு முன்பே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணிடணும். இல்லாட்டி அவங்க அவ்வளவுதான் போயிடுச்சு. தன் மகள் ருதுவாவதற்கு முன் மனம் முடிக்காத தகப்பன் கருச்சிதைவு செய்த பாவத்தை அடைகின்றான் அப்படின்னு மனு தர்மத்துல எழுதி வச்சிருக்கான். இதை அடிப்படையாக கொண்டுதான் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்க எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அவருக்கும் சாரதா அம்மாவுக்கும் எப்போது வயசுல, சாரதா அம்மாவோட எத்தனை வயதுல கல்யாணம் ஆச்சு தெரியுங்களா? 5 வயதுல கல்யாணம் ஆச்சு. அதை விடுங்க, நம்முடைய மகாத்மா காந்தி இருக்கிறார் பாருங்க. மகாத்மா காந்திக்கு 13 வயதுல இருக்கும்போது 7 வயதுல இருக்கிற கஸ்தூரிபாய்க்கும் மகாத்மா காந்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. திருமணம் எப்ப நடக்குதுன்னா கஸ்தூரிபாயோட 13வது வயதுல திருமணம் நடக்குது. ஆக இந்த நாட்டின் தேசப்பிதா என்று சொல்லப்படுகின்ற மகாத்மா காந்தி கூட இதுல இருந்து விலக முடியாத ஒரு சூழ்நிலை, சமுதாய கட்டுப்பாடுகள் அந்த காலகட்டத்தில இருந்தன. இதனுடைய அடிப்படை எல்லாம் என்னவென்று யோசித்து பார்த்தால், பெண்கள் கற்போட இருக்க மாட்டாங்க. மனு தர்மத்துல அதுதானே சொல்லியிருக்கான். பெண்கள் கற்போட இருக்க மாட்டாங்க. அவங்க ருதுவாகிறதுக்கு முன்ன அதுக்குள்ள நம்ம அவங்களுக்கு திருமணம் பண்ணிட்டா அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்கன்னு. தோழர்களே, மருத்துவ ரீதியாக நான் சொல்லுகின்றேன். ஒரு சிறு குழந்தையை திருமணம் செய்து வைத்து இவனுக்கு 70 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும், 30 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு 2 வயசு இருக்கும், 3 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும், 8 வயசு இருக்கும். அந்த குழந்தையை இவன் திருமணம் செய்து கொண்டு இவன் பாலியல் வன்கொடுமை செய்தால் அந்த குழந்தை பிழைக்குமா? இது போன்ற ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த நாட்டிலே, லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த நாட்டிலே கொல்லப்பட்டிருக்கின்றன. குழந்தை திருமணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பால்ய விவாகத்தினால் லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த நாட்டிலே கொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு கணக்கு 1931 கணக்கிலே நான் சொல்லுகின்றேன், கேளுங்கள். 1 வயதிற்கு உட்பட்ட விதவைகள், 1 வயது, நன்றாக சிந்தியுங்கள். பெண் குழந்தைக்கு 1 வயது, திருமணம் ஆயிடுச்சு, அது விதவை ஆயிடுச்சு. ஏன்னா கிழவன் கட்டிக்கிட்டான், கிழவன் செத்து போயிட்டான். அந்த 1 வயதிற்கு உட்பட்ட விதவைகள் 1515 பேர். 1 to 2 வயதிற்கு உட்பட்ட விதவைகள் 1785 பேர். இந்த நாட்டுல, இந்த புண்ணிய பூமி, இந்த பூமியில நடந்த கொடுமைகளை நான் சொல்லுகின்றேன். 2 to 3 வயதிற்கு உட்பட்ட விதவைகள் 3485 பேர். 3 to 4 வயதிற்கு உட்பட்ட விதவைகள் 9076 பேர். 4 to 5 வயதிற்கு உட்பட்ட விதவைகள் 15019 பேர். 4 to 5 வயசு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுங்க விதவையாயி அதுங்களுக்கு மொட்டை அடிச்சு அதுங்களை மொட்டை பாப்பாத்தி என்று பெயர் வச்சு, விதவைக்கெல்லாம் என்ன கோலம்? விதவன் என்ற நாட்டிலே எதுவும் கிடையாது. விதவைதான் இருப்பாங்க, விதவன் கிடையாது. ஏன்னால்ரா பொண்டாட்டி செத்தா புது மாப்பிள்ள, அது மாதிரி ஒரு பழமொழி வேற உண்டு. அது போன்று 4 to 5 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் 15019 பேர். இத கேளுங்க, 5 வயதிலிருந்து 10 வயதிற்கு உட்பட்ட விதவைகள் 1,05,182 பேர். 1,05,182 பேர் 5 to 10 வயதிற்கு உட்பட்டவர்கள். 10 to 15 வயதிற்கு உட்பட்ட விதவைகள் எத்தனை பேர் தெரியுங்களா? 1,85,389 பேர். எத்தனை லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் இந்த வன்முறையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா? அதற்கப்புறம் அவர்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஒரு வீட்டிலே ஒரு மூலையில அவங்க உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். ஒரு மொட்டையை அடிச்சு அவர்களுக்கு வெள்ளை துணியோ இல்ல காவி துணியோ கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சிருவாங்க. அந்த குடும்பத்தில் நடக்கின்ற எந்த நல்ல காரியங்களுக்கும் இந்த விதவைகள் போக முடியாது. இது போன்ற ஒரு கொடுமை இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது. தோழர்களே, தோழியர்களே, முதல்ல ஆடை போடுறதுக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்க ஜாதிக்கார பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை, அதற்கப்புறம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுமை பண்றது, அந்த குழந்தைகளிடம் பாலியல் வன்முறைகளை அந்த குழந்தைகள் மரணம் அடையிறது. அதையும் மீறி அந்த குழந்தைங்க தப்பி பிழைச்சிச்சுன்னா அதுங்க சின்ன வயசுலயே விதவையாயிடுறது. இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்துல எவ்வளவு கொடுமைகள் பெண்களுக்கு நடந்திருக்கிறது பார்த்தீர்களா தோழர்களே? அதை விட இதை நாம நிறுத்தணும் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி பண்றாங்க. அதுல சாரதா சட்டம்னு ஒரு சட்டம் வருது. இந்த சாரதா சட்டம் என்னன்னா, ஹர்பிலாஸ் சாரதா என்பவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் நீதிபதியாக பணியாற்றியவர். அவர் இந்த குழந்தை திருமணத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு.
அவர் முயற்சி பண்ணும் பொழுது அவருக்கு கடுமையான எதிர்ப்பு பார்ப்பனர்களால் உருவாகிறது. ஏனென்றால் இந்த மத ரீதியான இந்த கொடுமைகள் எல்லாம் நிகழ்த்துபவர்கள் யார் என்றால், கேரளாவில நான் சொன்னேன் பாருங்கள், நம்பூத்திரி, திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே நம்பூத்திரிகள் போன்று அந்தந்த இடங்களிலே இருக்கின்ற பார்ப்பனர்கள் தான் இவ்வளவு கொடுமைகளையும் செய்கின்றார்கள். அவங்க வீட்டு பெண்களை அவங்க திருமணம் சின்ன வயசுலயே செஞ்சு வச்சுட்டாதான் அதுக்கு கற்போட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா மனுதான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அந்த பெண்களை அப்படியே விட்டா அதுங்க கற்பு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த சாரதா சட்டத்தை கொண்டு வர அவர் முயற்சி பண்ண போது அவருக்கு கடுமையான எதிர்ப்பு பார்ப்பனர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அவர் நீதிபதியாக பணியாற்றினார். கடுமையான எதிர்ப்புகளுக்கு பிறகு அந்த சட்டமாக மாறியது. மசோதாவாக இருந்தது சட்டமாக மாறியது. ஏன் இவங்க ஆங்கிலேயர்களை எல்லாம் எதிர்த்தாங்கன்னா காரணம் என்ன தெரியுங்களா தோழர்களே? விக்டோரியா மகாராணியார் சிப்பாய் கழகம் முடிந்தவுடனே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற கிழக்கிந்திய கம்பெனியை அரசுடைமையாக்கி விக்டோரியா மகாராணியார் தான் இந்த நாட்டுக்கு ராணியாக மாறினார். அப்ப நிறைய சமஸ்தானங்கள் இருந்தன. மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, பம்பாய் பிரசிடென்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, கல்கத்தா பிரசிடென்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. இந்த 3 பகுதிகள் தான் ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். இந்த 3 பகுதிகளும் சேர்ந்துதான் பிரிட்டிஷ் இந்தியா என்ற பெயரில விக்டோரியா மகாராணி அவர்கள் இந்த நாட்டின் மகாராணியாக பிரகடனப்படுத்தி கொண்டார். அப்பொழுது மத விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அந்த அம்மா ஒரு உறுதி கொடுத்தாங்க. அதை அடிப்படையாக கொண்டு பார்ப்பனர்கள் இது மத விஷயம், இதுல நீங்க தலையிடக்கூடாது என்று போராடிய போது ஒரு சில சீர்திருத்தவாதிகள் போராடினாங்க. அந்த சீர்திருத்தவாதிகள்ல தான் முக்கியமானவர் ஹர்பிலா சாரதா. இவர் போராடியதன் விளைவாக கடுமையான போராட்டங்களும் கடுமையான எதிர்ப்புகளுக்கும் இடையிலே இந்த குழந்தை திருமணங்கள் எல்லாம் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று, அப்பெல்லாம் மருத்துவ முறையில ஆங்கில மருத்துவ முறை கிடையாது. வெளிநாட்டில இருந்து வந்த மருத்துவர்கள் தான் நமக்கு மருத்துவம் செய்தார்கள். அந்த மருத்துவ முறையினால் இந்த அம்மா இவ்வளவு குழந்தைங்க சாகுறாங்கன்னு இந்த டாக்டர்ஸ் எல்லாம் போய் அரசாங்கம் கிட்ட சொன்னதுனால கடைசியில ஆங்கிலேய அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறைவேற்றியது. 1930 ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த சட்டம் நிறைவேறியது. பார்ப்பனர்கள்லாம் ஏப்ரல் ஃபுல் ஆனாங்க அந்த சட்டத்தினால. அப்பதான் அந்த சாரதா சட்டத்தின்படி திருமண வயது 14 வயதாக உயர்த்தப்பட்டது. 14 வயதாக அந்த சட்டம் வந்த பின்னால உயர்த்தப்பட்டதுதான் இன்றைக்கு அதனுடைய அடிப்படை தான் இன்றைக்கு 21 வயதாக அது மாறி இருக்கின்றது. MK ஆச்சாரியார் என்ற சென்னையை சேர்ந்த ஒரு பார்ப்பனர். இவர் என்ன சொல்றாருன்னா, பால்ய மனம் இல்லாவிட்டால் உண்மையான கற்பே சாத்தியம் இல்லை. அதாவது பெண்கள் கற்போட இருக்கணும்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். எந்த விதமான ஆசிலேஷனும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. பால்ய மனம் இல்லை என்றால் உண்மையான கற்பு சாத்தியம் இல்லை. பெண்கள் நடத்தையும் அதிக கேவலமாக ஆகிவிடும். பெண்கள் ரொம்ப கேவலமா நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். பால்ய மனம் இருந்தால் ஒழிய உண்மையான ஒழுக்கத்தோடு பெண்கள் இருப்பது அசாத்தியம். பால்யமனம் இல்லைன்னா பெண்கள் எல்லாம் கெட்டு போயிடுவாங்க, எல்லாரையும் கெடுத்துருவாங்க, அவங்களும் கெட்டு போயிடுவாங்கன்னு கே ஆச்சாரியார்ன்ற ஒருத்தர் சொல்றாரு. MK ஆச்சாரியார்ன்ற ஒருத்தர் சொல்றாங்க. சட்டமன்றத்துல பெரிய காமராஜருடைய குரு என்று சொல்லப்படுகிற சத்தியமூர்த்தி ஐயர், அவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? அரசாங்கம் இந்துக்கள் விவாகத்தில் தலையிட்டால் இந்து சமூகமே கெட்டு இந்து மதமே பாழாகிவிடும். அவர் சொல்றாரு. பராசுரன் நான் சொன்ன பாருங்க, பராசுரர் சொன்னாரு அப்படின்னு மனு தர்மத்துல பேசிக்கிட்டு வர்றப்ப நான் சொன்னேன் பாருங்க. அவர் சொல்றாரு, அரசாங்கம் இந்துக்கள் விவகாரத்தில் தலையிட்டால் இந்து சமூகமே கெட்டு இந்து மதமே பாழாகிவிடும். பெண்களுக்கு 10-12 வயதில் திருமணம் செய்யாவிட்டால் பாவம் சூழும் என்று பராசுரர் எழுதியுள்ளார். பராசுரர் எழுதிட்டாராம், பாப்பானுடைய குரு எழுதிட்டாரு. உடனே அதனால இவர் சத்தியமூர்த்தி ஐயர் என்ன சொல்றாரு, 10-12 வயசுலயே அவங்களுக்கு திருமணம் செஞ்சிடணும்ன்றாரு. நாங்கள் பாவத்திற்கு பயப்படுவோமா அல்லது உங்கள் சட்டத்திற்கு பயப்படுவோமா என்று கேட்கிறார். குழந்தை திருமணம் கடைசியில இவங்களால ஜெயிக்க முடியாம, வெற்றி பெற முடியாமல் கடைசியில அந்த குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்குவே பல ஆண்டுகள் போராட்டம், அதற்கு பார்ப்பனர்களுடைய எதிர்ப்பு, இதையெல்லாம் தாண்டி குழந்தை திருமணம் முடிஞ்சது. அடுத்து ஒரு முறை வந்தது, தேவதாசி முறை என்ற அடுத்த கொடுமை. இந்த தேவதாசி முறையிலே பெண்களுக்கு
பொட்டு கட்டி கடவுளோடு திருமணம் செய்து வைக்கிறாங்களா அவங்கள. தேவதாசி என்றால் என்ன? தேவருக்கு தாசி. தாசி என்றால் பணியாள். தேவருக்கு தாசி. தேவதாசி யார் என்றால் கடவுளுக்கு பணியாள். தேவடியாள் என்று இப்ப சொல்றோம் பாருங்க, தேவருக்கு அடியாள். அந்த வார்த்தை தான் தேவடியாள்னு கெட்ட வார்த்தையா போயிடுச்சு. அது தேவருக்கு அடியாள். தேவதாசி முறையில பொட்டு கட்டுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு சிலருக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம். பொட்டு கட்டுவாங்க. பொட்டு கட்டுறதுன்னா தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்று அண்ணா கூட எழுதியிருப்பார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தாய் தான் வந்து மகளுக்கு தாலி கட்டுவாங்க. தாலி கட்டிட்டு அன்று அந்த பெண்ணை வந்து நல்ல கல்வி கேள்விகள், பாடல், நடனம் இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருவாங்க. கல்வி இல்ல, இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு அரங்கேற்றம் வைப்பாங்க. அது ஒரு ருதுவான உடனே ஒரு குறிப்பிட்ட பருவத்துல அதுக்கு ஒரு அரங்கேற்றம் வைப்பார்கள். அந்த அரங்கேற்ற நிகழ்ச்சி தான் பொட்டு கட்டுற நிகழ்ச்சி. அதுல தாய் வந்து மகளுக்கு தாலி கட்டுவா. அதாவது கடவுள் வந்து தாலி கட்டின மாதிரி அதற்கு அர்த்தம். அந்த பெண்ணை நிர்வாணமாக சாங்டம் சாங்டோரியம் என்று சொல்லப்படுகின்ற கருவறையில விட்டுருவாங்க சாமி கிட்ட. ஏன்னா சாமி கூட அதுக்கு முதல் இரவான் அந்த பெண்ணுக்கு. இதை பூஜை செய்வதற்கு அங்க ஒரு பாப்பான் இருப்பான் உள்ள. அப்ப முதல் இரவை செய்பவர்கள் யார்? சிந்தித்து பாருங்க. அதற்கு அப்புறம்தான் அந்த பொண்ணு ஊர்ல இருக்க ஒரு பெரிய பணக்காரர்களோடு, ஊரில் இருக்கும் பிரபலமானவர்களோட எல்லாம் வாழ்க்கையை நடத்தி கடைசியில தெருவுல வந்து நிற்கும். இந்த கொடுமை வந்து இந்த நாட்டிலே தேவதாசி முறை இந்த நாட்டிலே இந்தியா என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி துணை கண்டம் முழுவதும் பரவி இருந்தது. தேவதாசி முறையில பொட்டு கட்டி கோயிலுக்கு அடிமையாக மாற்றுறது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவதாசி முறையில இருக்கிறப்போ அந்த இப்ப கூட ஒரு ஊர் இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த ஊர்ல போனீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சின்ன வீடு தான். சின்ன வீடுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சின்ன வீடு தான். அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சின்ன வீடு தான். அவங்க கிட்ட அந்த ஊர்ல ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயில்ல போய் தேங்காய் மூடி உடைச்சா ஒரு மூடி அர்ச்சக பாப்பானுக்கும் ஒரு மூடி தேவதாசி பெண்ணுக்கும் கொடுப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. இந்தியா முழுவதும் இந்த தேவதாசி முறை இருந்தது. இந்த தேவதாசி முறையில பொட்டு கட்டி கடவுளுக்கு திருமணம் செஞ்சதாக ஒரு ஐதீகம். இந்தியா முழுவதும் தேவதாசிகளுக்கு பல பேர் இருந்துச்சு. ஒரு இடத்துல மாதங்கிம்பாங்க, ஒரு இடத்துல நாயகிம்பாங்க, ஒரு இடத்துல மாத்தம்மாம்பாங்க, ஒரு இடத்துல பசவிம்பாங்க, ஒரு இடத்துல ஜோகினிம்பாங்க, ஒரு இடத்துல கணிகைம்பாங்க, ஒரு இடத்துல தலிச்சேரியன்பாங்க, ஒரு இடத்துல பெண்டீர்னு சொல்லுவாங்க என்று இவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி அழைக்கப்பட்டார்கள். புதுக்கோட்டை சமஸ்தானத்துல மகாராஜா இருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த ஊர்ல ஒரு அம்மா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அம்மா படிக்கணும்னு ஆசைப்படுறப்போ அது தேவதாசி ஜாதியை சேர்ந்தது. இசை வேளாளர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஜாதியை சேர்ந்த பெண் அது. ஆனா அதுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். அப்புறம் தனிப்பட்ட முறையில அரசரிடம் சென்று அனுமதி வாங்கி அந்த அம்மா கல்லூரிக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு கல்லூரிக்கு போகுது. பெண்களே படிக்காத காலம், அடிப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலம் அது. அப்ப வந்து அந்த அம்மா ஸ்கூலுக்கு போனா என்ன ஆகும்? அதனால போறப்ப ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பெட்ஷீட்டை கட்டிடுவாங்க. அதற்கு அந்த பக்கம் தான் அந்த அம்மா உட்கார்ந்து படிக்கும், இந்த பக்கம் பசங்கள்லாம் உட்கார்ந்து படிப்பாங்க. எப்படி அம்பேத்கர் அவர்கள் படித்தாரோ, அம்பேத்கர் போறப்ப கையில சாக்கு பையை வச்சுக்கிட்டு போவாரு, தனியா ஒரு இடத்துல உட்கார வைத்து அம்பேத்கரை படிக்க வைத்தார்கள். அது போன்ற அந்த அம்மா படித்தது. அந்த அம்மா தான் முத்துலட்சுமி ரெட்டி என்று இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற படம். இந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் தான் முதலாக மருத்துவக் கல்லூரியில சேர்ந்த பெண். தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவக் கல்லூரியில படித்த முதல் பெண் டாக்டர் யாருன்னா இவங்க தான். சென்னை மருத்துவக் கல்லூரியில முதல் பெண்மணியாக முதல் டாக்டராக உருவானவர்கள் இவர்கள். இந்த முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் எம்எல்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்துல மேல் சபை என்று ஒன்று இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கலைஞர் மேல் சபையில இருக்கிறாருங்கிறதுக்காகவே அது ஒழிக்கப்பட்டது. அந்த மேல் சபையில இவர்கள் வந்து ஒரு உறுப்பினர். இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தாங்க. அந்த தனிநபர் மசோதா என்னவென்றால் இந்த தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்ற மசோதா. தேவதாசி முறையை ஒழிக்கிறதுன்னா பெரிய பிரச்சனை. எப்படி ஒழிக்க முடியும்? அப்புறம் இந்து மதம் என்ன ஆகுறது? இந்து கடவுள் என்ன ஆவாங்க? கோயிலுக்கு ஃபிகர்களை பார்க்க வர்றவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? அதனால தேவதாசி முறையை ஒழிக்க கூடாதுன்னு அத்தனை பார்ப்பனர்களும் அதுக்கு எதிர்க்கிறாங்க. நம்ம வாயாடி சத்தியமூர்த்தி சொல்றாரு பாருங்க, பராசுரத்தை பத்தி முதல்ல சொன்னாரு. இவர் வந்து இந்த தனிநபர் தீர்மானத்தை எதிர்த்து கடுமையாக போராடுகிறார். என்ன சொல்றாரு அசம்பிளியில இவரு, இது சாஸ்திர விரோதம், இது சாஸ்திர விரோதம், மத விவகாரத்துல நீங்கள் தலையிட முடியாது.
இந்த மத விரோத செயல்பாட்டுக்கு நான் உடந்தையாக இருக்க மாட்டேன். இதை எதிர்த்து ஜெயிலுக்கு போனாலும் போவேனே தவிர சாஸ்திரத்தை எதிர்த்து நான் நரகத்துக்கு போக மாட்டேன். சாஸ்திரத்தை எடுத்து அவர் நரகத்துக்கு போயிடுவாராம். இந்த அம்மா தனிநபர் மசோதா கொடுக்குது. இந்த அம்மா அந்த ஜாதியை சேர்ந்த அம்மா. அந்த ஜாதியிலிருந்து வந்த மற்ற பெண்கள் இதனால் பாதிப்படைய கூடாது, அவர்கள் எல்லாம் படித்து ஆளாக வேண்டும், அந்த இன இழிவு அவர்களுக்கு போக வேண்டும் என்ற நிலையில இந்த அம்மா போராடுது. நமக்கு இன்னொரு வாய்ப்பு நம்முடைய குழப்ப பெண்களுக்கு கிடைக்காதனால நமக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மா போராடுது. அந்த அம்மா பார்ப்பனர் என்ன சொல்றாருன்னா, சத்தியமூர்த்தி பார்ப்பனர் என்ன சொல்றாருன்னா, நான் இதை எதிர்த்து ஜெயிலுக்கு போனாலும் போவேன், ஆனா சாஸ்திரத்தை எதிர்த்து நரகத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்புறம் ஹவுஸ் அட்ஜர்ன்ட், நான் ஒத்தி வைக்கப்படுகிறது, சபை ஒத்தி வைக்கப்படுகிறது. அப்புறம் இந்த அம்மா நேரா பெரியார் கிட்ட வராங்க. பெரியார் ஐயா கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. பெரியார் ஐயா ஒரு ரகசியம் சொல்லி அனுப்புறாரு. அடுத்த நாள் இந்த அம்மா போய் சட்டமன்றத்துல போய் உட்கார்ந்துட்டு முதல்ல நேற்றைய விவாதம் தொடர்கின்ற விவாதத்துல இந்த அம்மா எந்திரிச்சு சொல்லுது, இந்த மாதிரி மத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு ஐயர் அவர்கள் சொன்னாங்க. கோயில் எல்லாம் பாதிக்கப்படும், மத விஷயங்கள்ல அரசாங்கம் தலையிடுறது தவறுன்றாங்க, எனக்கு கூட அது சரியாதான் படுது அப்படின்னு உடனே சத்தியமூர்த்தியர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு. ஆஹா, இந்த அம்மா நம்ம வழிக்கு வந்துருச்சுன்னு. அப்புறம் அந்த அம்மா ஒரு வாக்கியம் சொன்னது, ஆனால் என் பெண்களுக்கு, என் ஜாதி பெண்களுக்கு நான் ஏதாவது நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், நீதி வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இத்தனை நாள் என்னுடைய ஜாதி பெண்கள் பொட்டு கட்டி அழுத்து போய்விட்டார்கள். மத ரீதியாகவும் பாதிக்கப்படவில்லை, மத ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடாது. அதனால இதுக்கு மேல ஐயர் ஜாதியை சேர்ந்த போலாம் பொட்டு கட்டிட்டா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த அம்மா சொல்லுச்சு. அப்போ வாய் மூடின சத்தியமூர்த்தி அதுக்கப்புறம் வாயே திறக்கல. ஆக பெண்களுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், சமுதாயத்துல மேலே வர வேண்டும் என்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் போராடி பல பேர் மரணம் அடைந்து பல சங்கடங்களுக்கு ஆளாகிதான் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் போராடி வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். சத்தியமூர்த்தி ஐயர் இத சொல்றாரு. முத்துலட்சுமி ரெட்டி அம்மா அவர்கள் அந்த மசோதாவை போடுறாங்க. அப்ப முதலமைச்சராக இருப்பவர் ராஜாஜி. அவர் ஒரு பார்ப்பனர், உங்களுக்கு தெரியும். ராஜாஜி பெரிய மூதறிஞர் என்றெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் 1929 பிப்ரவரி 1 இதை சட்டமாக ஒத்துக்கிறாரு. ஆனா முதலமைச்சரா இருக்கிறதுனால நடைமுறையே அது படுத்தல. 1929 சட்டமாகுது. அப்புறம் இரட்டை ஆட்சி முறை என்று ஓமந்தூரார் வருகிறார் பாருங்க. காங்கிரஸ் ஆட்சி வருது. 1947 முன்பு, ஒரு வருடம் முன்பு ஓமந்தூரார் ஆட்சி வருகிறது. அந்த ஓமந்தூரார் ஆட்சியில தான் இது முழுமையான சட்டமாக மாற்றப்பட்டு ரொம்ப கடுமையான தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பின்னாலதான் அந்த சட்டமே முழுமையாக செயல்பாட்டிற்கு வருகிறது. ஆக இதற்கு அடிப்படை தான் முத்துலட்சுமி ரெட்டியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த அம்மையார். அந்த அம்மையார் யார் என்று நான் உங்களுக்கு சொன்னா எளிதாக புரியும். அடையாறுல கேன்சர் இன்ஸ்டிடியூட் நாம கேள்விப்பட்டிருக்கோம், புற்றுநோய் மருத்துவமனை. அந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில ஆரம்பித்தவர் இந்த அம்மா தான். இந்த அம்மாவுடைய உழைப்பினால் விளைந்த நெல்மணிகள் தான், பயிர்மணிகள் தான் அந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. இன்றளவும் ஏராளமான ஏழை நோயாளிகளுக்கு அந்த மருத்துவமனை உதவி வருகின்றது. அந்த மருத்துவமனையில பல புற்றுநோய் நோயாளிகள் குணமடைந்து வீட்டுக்கு செல்கிறார்கள். அதற்கு அடிப்படை முதலாக மருத்துவராக, பெண் மருத்துவராக இந்த சமுதாயத்திலே வந்த இந்த அம்மையார் தான் காரணம். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்து அந்த அம்மாவும் அதே ஜாதியை சேர்ந்தவர்கள் தான். அவங்களும் பல போராட்டங்கள் இதுக்காக நடத்தினார்கள். ஆக இவர்கள் எல்லாம் போராடி ஒரு சாதாரண ஒரு வாழ்வியலை நடத்துவதற்கு கூட இவர்கள் எல்லாம் கடுமையாக போராடித்தான் இந்த நாட்டிலே பெண்களுக்கு ஓரளவுக்காவது பேசுகின்ற தன்மை வந்தது என்றால் அதற்கு அடிப்படை இந்த மகளிர் தான். அதற்கு அடுத்த கொடுமையான ஒரு நிகழ்வு என்னவென்றால், முதல்ல பிறக்கவே விடல பெண்களை, பிறந்தாலும் குழந்தை திருமணம்னு சொல்லி கொடுமைப்படுத்தி அதுங்களை விதவையாக்கி பண்பாட்டுக்கு சீரர்களுக்கு ஆளாக்கி அவர்களை ஓரத்துல ஒதுக்கி வச்சாங்க. அடுத்து கொஞ்சம் வயசுக்கு வந்தா இந்த தேவதாசி மாதிரி பண்ணி அவங்கள வாழ விடாம அவங்கள
குழுவினும் கீழான நிலைக்கு அவங்கள மாத்தி அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க. அது எல்லா விடமற்ற பெரிய கொடுமை என்னவென்றால் இந்த சதி என்று சொல்லப்படுகின்ற கொடுமை. இருக்கும் பொழுதும் வாழ வைக்கல, சரி செத்தப்போவாது நிம்மதியா அவங்கள வாழ வைப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் முடியல. செத்த பின்னால கூட இவங்கள சாக அடிச்சாங்க, ஆக்சுவலா கொலை செஞ்சாங்க. அந்த சதி என்றது நிலைமை எப்படி இந்த நாட்டுல வந்தது என்றால், அதாவது பெண்கள் திரும்ப கணவன் இறந்துட்டா அவங்க கெட்டு போயிடுவாங்களாம். அதனால கணவனோடவே சேர்த்து கொளுத்திடுறது. இந்த கணவனோடவே சேர்த்து கொளுத்துகின்ற இந்த கொடுமையை பற்றி நான் ஒரு சின்ன இது உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகின்றேன். இது எவ்வளவு ஒரு கொடுமையான செயல் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை படிக்கின்றேன். அந்த இளம் பெண்ணிற்கு 20 வயது தான் இருக்கும். முதல் நாள் உள்ளூரில் இருந்த வெள்ளைக்கார நீதிபதியின் வீட்டுக்கு இறந்த கணவருடைய உடலுடன் சேர்ந்து சிதையில் விழுந்து இறப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவள் மன்றாடினாள். பெண்கள் கிட்ட இவங்க என்ன பண்றாங்கன்னா, பெண்களிடம் போய் அவர்களுடைய மூளைக்கு விலங்கு போட்டு, நீ கணவனோடு இறந்து விட்டால் நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி படிப்பறிவு இல்லாத பெண்கள் தானே, அவர்களிடம் அப்படி சொல்லிடுறாங்க. அதனால இந்த அம்மாவே போய் கேக்குது, அந்த நீதிபதியிடம் போய் கேட்கிறாங்க. நீதிபதியின் வீட்டுக்கு இறந்த கணவருடைய உடலுடன் சேர்த்து சிதையில் விழுந்து இறப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவள் மன்றாடினாள். அதை சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி மறுத்துவிட்டார். வெள்ளைக்கார நீதிபதி அவர் மறுத்துவிட்டார். அனுமதிக்க மறுத்தால் அவரது வீட்டு முன்பே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்று அந்த நீதிபதியை அந்த பெண் மிரட்டினாள். நீதிபதியோ கடுமையாக திட்டி அனுப்பிவிட்டார். ஆனால் அவளது குடும்பத்தினர் அவள் விரும்பியபடியே சாக அனுமதிக்க வேண்டும், அதுதான் இந்து மத சம்பிரதாயம் என்று நீதிபதியிடம் மன்றாடினர். வேறு வழி இல்லாமல் நீதிபதி அதை அனுமதித்தார். அவள் நெருப்பிலே விழுந்து சாவதை காண்பதற்காக கிராமத்து மக்கள் ஆற்றங்கரையிலே கூடியிருந்தனர். இறந்து போன அவளது கணவனின் உடல் சிதையில் வைக்கப்பட்டு தீ மூட்டப்பட்டது. அந்த இளம்பெண் ராம் ராம் என்று முணுமுணுத்தபடியே சிதையில் படுத்தாள். அடுத்த சில நிமிடங்களில் அவள் உடலில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அவளால் அந்த சூட்டை தாங்க முடியாமல் அலறிக்கொண்டே சிதையிலிருந்து எழுந்து ஓடி வந்தாள். அதை அனுமதிக்க மறுத்த ஒருவர் தடியால் அவளை அடித்து மீண்டும் சிதைக்குள் தள்ளிவிட்டார். அவள் ஓலமிட்டபடியே சிதையை விட்டு தாவி எரியும் உடலோடு கங்கை நதியை நோக்கி திரும்ப ஓடினாள். அதை பார்க்கவே மிகவும் வேதனையாக இருந்தது. அவளை கொல்லுங்கள், விடாதீர்கள், கொல்லுங்கள் என்று உறவினர்கள் கூச்சலிட்டனர். இந்த பெண் தீயிலிருந்து விடுபட தண்ணீரில் மூழ்கினாள். 2 பேர் துரத்தி சென்று அவள் கூந்தலை பற்றி மீண்டும் இழுத்து வந்தனர். இதை பார்த்த நீதிபதி அவளை விட்டுவிடச் சொல்லி உத்தரவிட்டார். அதை உறவினர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். இனி அவள் மறுபிறவி கொண்டவள், ஆகவே அவளை கட்டாயப்படுத்தி சாகடிக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் கங்கையில போய் விழுந்துருச்சே, அதெல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு, அதனால அதை சாகடிக்க விட முடியாது என்று அவளை பராமரிக்க வேண்டிய பணி இனிமேல் கிழக்கிந்திய கம்பெனிக்கு உரியது என்று நீதிபதி அவளை மீட்டு தன்னோடு அழைத்து சென்றார். பெண்ணை காப்பாற்றிய ஆங்கிலேய நீதிபதிக்கு எதிராக பல கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இறந்து போன ஒருவருக்காக அவர் மீது பாசம் கொண்ட மற்றவர் உணவை துறந்து உயிர் விடும் வழக்கம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நிலையில பெண்கள் கணவன் மரணம் அடைந்தா சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. 15 வயது 16 வயது பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கணவனுக்கு 60 வயது 50 வயது, அவன் செத்து போயிடுறான். உடனே நீயும் போய் தீயில உழு அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு கொடுமை இந்த நாட்டுல பெண்களுக்காக நடத்தப்பட்டிருக்கிறது பாருங்கள் தோழர்களே. அதை விட என்னன்னா, இது எப்படி நின்னது அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய்னு ஒருத்தர் வர்றார். அவர் வங்காள பார்ப்பனர். ஆனா அவர் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சு கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணவர். அவருடைய அண்ணன், அவர் பேர் ஜெயமோகன் பேரு, அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அந்த அண்ணிய கொண்டு போய் இதே மாதிரி உடன்கட்டை ஏறுறத கொண்டு போய் சிதையில வைக்கிறாங்க. அந்த அம்மா அந்த சூட்டை தாங்க முடியாம எந்திரிச்சு வருது. அந்த அம்மாவை சுற்றி ஏறக்குறைய 50 பேர்கள் அந்த அம்மாவை அடின்னு அடிச்சு திரும்ப எடுத்துக்கிட்டு அந்த அம்மா இது பண்றாங்க. அப்புறம் பிற்காலத்துல என்ன, அந்த அம்மா அந்த நெருப்புல வச்சு கொளுத்துறாங்க. அதை பார்த்த உடனே அவர் அப்படியே மனசு பொங்கிடுது அவருக்கு, அவர் பார்ப்பனராக இருந்தாலும். அப்புறம்தான் ஆங்கிலேயர்கள் தான் அவர் பல மனுக்களை கொடுத்து வில்லியம் பெண்டிங் பிரபு என்ற லார்ட் வில்லியம் பெண்டிங் பிரபுன்றவர் கவர்னராக வருகிறார் வங்காளத்துல. அவரிடம் மனு கொடுத்து அவருடைய முயற்சியினால்தான் இந்த சதி என்று சொல்லப்படுகின்ற இந்த கொடுமையான சட்டம்
சதியை ஒழிக்கிறது என்ற கொடுமையான சட்டம் நிறைவேறுச்சு. 4/12/1829 இருந்து இந்த சதி என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்கு இறந்தாலும் பெண்களை இறக்க வைக்கும் இந்த கொடுமை நிகழ்ந்து. அதுக்குள்ள பார்த்தீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கில் பெண்கள் கொல்லப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கில் இல்ல, லட்சக்கணக்கில் பெண்கள் கொல்லப்பட்டார்கள். கணவன் இறந்தா உடனே கொன்னுடுவாங்க. அது போன்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த நாட்டுல இருந்துச்சு. இத புதுப்பிக்கிறதுக்காக தான் இன்றைக்கு RSS முயற்சி பண்ணுது. RSS என்ன ரூப் கன்வார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குஜராத் ராஜஸ்தான்ல அந்த ரூப் கன்வார் இறந்துடுச்சு, அவங்க கணவர் இறந்துட்டாருன்னு உடனே அந்த அம்மாவை கொலை பண்ணிடுறாங்க, நெருப்புல தூக்கி போட்டுறாங்க. போட்டுட்டு சதிமாதா கோயில் கட்டுகிறேன் என்று RSS காரர்கள் பண்ண அட்டூழியத்தை நம்ம சமீபத்துல பார்த்தோம். ஆக பார்ப்பனர்களை விட்டா நம்மள ஒரு வழியா திரும்ப பழைய மாதிரி கொண்டு நம்மள ஆடை இல்லாம அலைய விடுறது, நம்மள பெண்களை உடன்கட்டை ஏற வைக்கிறது, பால்ய விவாகம் பண்றது, இது எல்லாமே இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக நடக்கத்தான் போகுது என்றால் அதை எதிர்க்கின்ற வலிமையும் அதை எதிர்க்கின்ற சக்தியும் நம்முடைய பெரியாரியவாதிகளுக்கும் அம்பேத்கரியவாதிகளுக்கும் மார்க்ஸ்வாதிகளுக்கும் தான் இருக்கிறது. இந்த கடமையை நாம் தலைமையில் போட்டுக்கொண்டு நடந்தால் ஒழிய இந்த சமூகத்தை காப்பது, இந்த பெண்களை காப்பது என்பது மிகவும் ஒரு பெரிய சவாலாக நமக்கு மாறிவிடும். இதை நாம் நன்றாக உணர வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணுரிமை பற்றி பேசுவதற்கு அடிப்படை காரணங்கள் என்னவென்றால், பெண்களை பிறக்கவே விட மாட்டான், பிறந்தாலும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவான், கல்யாணம் பண்ணி வச்சு விதவையாக்குவான், விதவையாக்குனா புருஷன் செத்துட்டான்னா உடனே இல்லாட்டி கொண்டு போய் நெருப்புல போட்டுருவான். இது எல்லாம் பெண்களுக்கு செய்த கொடுமைகளில் இருந்து பெண்களை தப்பி வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு மனிதர் தோன்றினான் என்றால் அவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். தந்தை பெரியாரை நாம் வாழ்த்துவோம். பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்த தந்தை பெரியாரை போன்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதியை இந்த உலகம் இதுவரை கண்டதில்லை, இனியும் காணாது. நாம் அவருடைய கொள்கை விளக்கை ஏற்றிக்கொண்டு சென்று நாளை அவரை பற்றி மற்ற செய்திகளை நான் உங்களோடு பகிர்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த உரை. கேட்க பயமாகவும் அதிர்ச்சியாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. எவ்வளவு நீண்ட ஒரு கொடுமைகளின் வரலாறு அது. பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளின் ஒட்டுமொத்தம் இந்தியாவில் தான் அது இருந்திருக்குது, அதுவும் பார்ப்பனியத்தில் இருந்திருக்கின்றது என்பது அதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. அதனால்தான் பெரியார் இந்த அளவிற்கு அதனோட வேறு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதற்கான ஒரு சொல்யூஷன் எல்லாம் கொடுத்தது நம்ம தந்தை பெரியார் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நாம் பெண்களாகிய அனைவரும் எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய உரை அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது டாக்டர். நன்றிமா. அடுத்த நாளும் உங்களோட நீங்க இந்த தொடர் செஷனா நடத்தினா 10 நாள் கூட நீங்க பேசலாம், அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட வரலாறு எல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு, நம்ம இந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 9 ஏதோ சாம்பே இங்க இல்ல என் வீட்டுல போன் அடிக்கு, பரவாயில்ல நீங்க பேசுங்க. சரி 9 வயது குழந்தையை திருமணம் பண்ணிட்டு கைலாசம் போனாலும் சரி, 10 வயசு பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வைகுண்டம் போனாலும் சரி, அதெல்லாம் உண்மையோ இல்லையோ இன்னைக்கு அப்படி நடந்தா ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சது தந்தை பெரியார் அவர்கள் தான். ஆமா ஆமா ஆமா. அது ரொம்ப மிக முக்கியமான நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு நல்ல ஏரியாவில இருந்து நீங்க தொடங்கி இருக்கீங்க. ஏன்னா இந்த கொடுமை வரலாறுகள் நம்ம பேசல அமைப்புல. ஏன்னா நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து இப்படி ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கு, அந்த மாற்றத்துக்கு எத்தனை இன்னல்களுக்கு அப்புறம் இது நடந்திருக்கும், சாத்தியமாகிருக்கும் அப்படிங்கிறது நம்ம நீங்க சொன்ன வரலாறுகள்ல இருந்து இப்ப இருக்கிற நிலையை கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. மிக்க நன்றி டாக்டர். இப்போ இந்த சமுதாயத்துல சுபசெல்வி அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இந்த சமுதாயத்துல நம்ம பெண்கள் மானத்தை காப்பாற்ற ஆடை போடுவதற்கு கூட 37 வருடங்கள் நம்ம போராடுற மாதிரி நம்ம சூழ்நிலைகளை பார்ப்பனர்கள் மாற்றி விட்டார்கள். அதை நினைத்து பாருங்கள். எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் தெரியுங்களா அந்த போராட்டங்கள்ல ஆயிரக்கணக்கான பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். மேலாடை போட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மாடத்தி என்ற ஒரு பெண், அந்த பெண்ணு மேலாடை போட்டுடுச்சு. மேலாடை போட்டதற்காக
ஏர்ல கட்டி அந்த பெண்ணை உழ வச்சாங்க. ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் அந்த பெண். அந்த ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சு அதை ஏர்ல கட்டி உழ வைத்து, அது கர்ப்பிணி பெண், அது ஏர் உழுதுகிட்டே அது கடைசியில அது இறந்து போயிடுது அதால முடியாம. இது போன்ற கொலை பாதகங்கள்லாம் ஜாதியின் பெயரால், பார்ப்பன ஆதிக்கத்தின் பெயரால் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது. நன்றி டாக்டர். இப்போ கேள்வி நேரம் இருக்குதுங்களா? இல்ல இருக்கலாம், பேசலாம். உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கலன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, நான் வந்து இந்த நிகழ்வை வந்து 2 நிகழ்வா பண்ணதுக்கும் இதை நான் நிறைய கலெக்ட் பண்ணேன், நிறைய செய்திகளை நான் கலெக்ட் பண்ணேன். அதற்கு காரணம் என்னன்னா, பெண்ணுரிமையை பத்தி பெண்கள் எல்லாம் பேசுறீங்க, ஆனா நம்ம எத்தனை தடை கற்களை தாண்டி பெண்கள் வந்து இந்த நிலையில இருக்கிறீங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்களே குறிப்பிட்டது போல தந்தை பெரியார் ஏன் பெண்ணுரிமையை பத்தி இவ்வளவு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அதை கொண்டு வரணும்னு நினைத்தாருன்னா, இந்த மாதிரிலாம் நம்ம பெண்களை நம்ம பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தாரு, படிச்சிருக்கிறாரு. அதுதான் அதோடைய முழுமையான காரணம். அதனால இந்த பெண்களுக்கு வந்து நம்ம எப்படியாவது ஒரு விடிவு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த அளவுக்கு போராடி இருக்கிறாரு. தந்தை பெரியாருக்கு சும்மா வரல இந்த சுகம் உங்களுக்கு எல்லாம். இன்றைக்கு வந்து நீங்க படிக்கிறீங்க, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினிலே ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளைன்னு நீங்க கும்மி அடிக்கலாம். ஆனா இந்த இது எப்படி வந்தது என்றால், இந்த தனி மனிதன் தந்தை பெரியார் அவர்களால் தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கு. நீங்க ஸ்டைலா இன்னைக்கு பாப் வெட்டிருக்கீங்க, அதை பத்தி நாளைக்கு நான் சொல்றேன். அவர் சொல்லுவாரு, முடிய வெட்டிக்கா, இந்த கூந்தலை நீட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு சரியா போயிடும். இந்த சேலையை இழுத்து 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 மாறாப்ப இழுத்து இழுத்து போடுறதுக்கே நாள் முழுக்க உங்களுக்கு வேலை எல்லாம் சரியா இருக்கு, மற்றதுக்கு உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணவே நேரம் இல்லாத போகுது அப்படின்லாம் பெரியார் ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஆக அடிப்படையில வந்து பெண்கள் அனுபவித்த அளவு, இந்த சமுதாயத்துல இந்த நாட்டிலே பெண்கள் அனுபவித்த அளவு கொடுமைகள் உலகத்துல எங்கேயுமே இல்லை. உலகத்துல பெண்களை போக பொருளா பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம். நான் இப்போ ஐரோப்பாவெல்லாம் போனீங்கன்னா சர்ச்சில் கூட பெண்கள் நிர்வாண படங்களும் ஆண்கள் நிர்வாண படங்களும் தான் இருக்குது. ஆனா நிர்வாணம்ங்கிறது வந்து பாலியல் ரீதியா அவங்க அதை வரைஞ்சிருக்கிறாங்க. பாலியல் ரீதியா எல்லா இடத்துலயும் பல சங்கதிகள் இருக்குது, பெண்களை அடிமைப்படுத்தின சங்கதிகள். ஆனா இந்த நாட்டுல பெண்களுக்கு நடந்த கொடுமை போல எந்த நாட்டிலும் நடந்ததில்லை. இந்த உலகமே பார்க்காத அளவிற்கு கொஞ்சம் பேர் 3% பார்ப்பனர்கள் நம் பெண்களை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறாங்கன்னா அதுக்கு நான் முதல்ல சொன்ன காரணம் தான். ஏனென்றால் அவங்களோட பொம்பளைங்க இல்ல, அவங்க நம்மளோட பொம்பளைங்க. அதனாலதான். கேள்வி கேட்கலாம். இப்ப ரொம்ப தாமதமாயிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அடுத்த கேள்வி நேரங்கள் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப ஒருத்தர் மட்டும் கேட்கிறாரு, அவர் கேட்கட்டும். இப்ப தங்கை ரமேஷ்குமார் பிரான்ஸ்ல இருந்து அவர் பேசுவாரு. வணக்கம் ரமேஷ், வணக்கம். நல்லா இருக்கேன். வீடியோல வாங்க. வீடியோல தானே இருக்கேன். சரி, வாங்க. இன்னும் பல்டாக்டர் கிட்ட போகலையா? இன்னும் பல்டாக்டர் கிட்ட போகலையா? இல்ல. சொல்லுங்க. ஐயா, மிக சிறப்பா இருந்தது. அதாவது ஒரு வரலாற்று பதிவு. எனக்கு நிறைய விஷயங்கள் உங்க பேச்சுல இருந்து கிடைச்சது நோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள் கண்ட்ரோல்ல தான் அந்த ஐயப்பன் கோயில் இன்னமும் இருக்குதுன்னு சொல்றாங்க, அது உண்மையாங்களையா? கேரளா? ஆமா, உண்மைதான். இப்பவும் பெரிய கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற பத்மநாபசாமி கோயிலு, இந்த ஐயப்பன் கோயில்கள் எல்லாமே நம்பூதிரி பார்ப்பனர்கள் கையில தான் இருக்கு. அது உண்மைதான். தேவசம் போர்டுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பெரிய கோயில் குருவாயூரப்பன் கோயில், எந்த குருவாயூரப்பான்னு மலையாளி சாதாரணமா சொல்லுவாங்க. எந்த குருவாயூரப்பா, அதாவது ஓ கடவுளேன்னு நாம சொல்றோம், இங்கிலீஷ்காரன் ஓ மை காட்னு சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி மலையாளிஸ பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் எந்த குருவாயூரப்பா அப்படிம்பாங்க. அது வடநாட்டுல எல்லாம் போனீங்கன்னா ராம் பாங்க, ஹலோன்னு சொல்ல மாட்டான், ராம் பா. ஆக இந்த எல்லாருக்கும் இந்த கடவுள் என்ற விலங்க போட்டு விட்டுறதுனால என்னுடைய மருமகள் கூட மலையாளி தான். அது எந்த குருவாயூரப்பான்னு சாதாரணமா சொல்றதை கேட்டு இப்பதான் என் கூட சேர்ந்து அது கொஞ்சம் அதெல்லாம் சொல்றதை விட்டுடுச்சு. அதனால அந்த இதெல்லாம் அவங்க கண்டாரு தாத்துரு அப்படின்லாம் அந்த வச்சிருப்பாங்க. ஐயப்பன் கோயில்ல இருக்க அத்தனை பேருமே நம்பூத்திரிகள் தான். இப்ப அங்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நம்முடைய பினராயி விஜயனால வந்திருக்கிறாங்க.
அந்த கோயில்கள் வந்து இன்னும் பெரிய கோயில்கள்ல வர்ற அளவுக்கு அது வரல. ஆனா சீக்கிரம் வந்துடும் அந்த இடத்துல. ஏனென்றால் இடதுசாரி மனப்பான்மை உடையவங்க அனைவருக்கும் அந்த உரிமை கொடுக்கணும்ன்ற பினராயி விஜயன் அவர்கள் ரொம்ப பிரமாதமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கேரளாவில வந்து எல்லா கோயில்கள்லயும் கீழ் ஜாதிக்காரர்கள் கீழ் ஜாதிக்காரர்களே வரக்கூடாது, கீழ் ஜாதிக்காரர்களே ஆடை அணியக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது, கீழ் ஜாதிக்கார அதாவது கல்லாமை மட்டும் தீண்டாமை மட்டும் இல்ல, தீண்டாமை மட்டும் இல்லாம காணாமை, அதாவது நம்பூதிரி கிட்ட இருந்து ஒரு ஈழம் வந்து இத்தனை அடி தூரத்துல இருக்கணும், ஒரு சாணான்னு தான் சொல்லுவாங்க, நாடான்னு சொல்ல மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன், பறையனை தொட்டா தீட்டு, சாணான பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் எல்லாம் இருந்துச்சு. அந்த கேரளா இதெல்லாம் பேசணும்னா ரொம்ப ரொம்ப கேவலமாவும் ரொம்ப ரொம்ப அசிங்கமாவும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர்கிட்ட போயிட்டு நம்பூத்திரியோட அண்ணன் மட்டும்தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். தம்பிகள்லாம் அந்த குறிப்பிட்ட ஜாதியினர்கிட்ட போய் உறவு வச்சுக்குவாங்க. அங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு 10 அப்பண்ட பிள்ளை மக்க அப்படின்னே சொல்லுவான். 10 அப்பனுக்கு பிறந்தவனே சொல்லுவான். இவனும் அது பெருமையா எடுத்துக்குவான். அதை விட ரொம்ப ரொம்ப கேவலம் என்ன தெரியுங்களா? ராணியே வந்து முதல் இரவு வந்து நம்பூத்திரி கூட தான் அந்த நாட்டுல கழிக்கணும். அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு, சம்பந்தம் திருமண முறைன்னு அதுக்கு பேரு. அதாவது அந்த நாட்டுல வந்து திருமணம் ஆனவங்க அனைத்து பேருமே நம்பூத்திரியோட தான் இருக்கணும். நம்பூத்திரிகளோட முடிஞ்சு அவருக்கு போர் அடிச்ச பின்னால 4 நாள் 5 நாள் அந்த பொண்ணோட இருந்த பின்னாலதான் அவங்க கணவனுக்கு உரிமை. அது போன்ற எப்படி இங்க தேவதாசி முறை இருந்ததோ, கடவுள் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல ஊர்ல இருக்க பணக்காரங்கிட்ட போனாங்களோ, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை கேரளாவிலையும் இருந்தது. இத வந்து நானு நம்முடைய மணிமேகலை நாகர்கோவில் மணிமேகலை அம்மாவுக்குல தெரியும், கோட்டார்ல இருந்து இப்ப கூட இதுல கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு நான் இந்த வரலாறே எழுதிக்கிட்டு வரேன். இது வரைக்கும் 70 எழுதியிருக்கேன். நீங்க பாத்தீங்களா என்னவோ தெரியல, இது வரைக்கும் 70 எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளவு கொடுமை நம்ம பெண்களுக்கு இழைச்ச அவமானங்களும் கொடுமைகளும் வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. ரத்தம் கொதிக்கும் நமக்கு இதை கேட்க படிக்க படிக்க. இதையெல்லாம் மீறி இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா தந்தை பெரியார் அவர்கள் போட்ட பிச்சைதான வழிய. நமக்கு அதுதான் நான் முதல்லயே சொன்னேன், எல்லா புகழும் பெரியாருக்கே தான். நன்றி நன்றிங்க. அதாவது பார்ப்பனர்கள் யாராவது ஒண்ணு சொல்லிட்டா, இப்ப நம்ம அவரை மயிலாப்பூர் மாமா வந்து ஜாமீன் வாங்கிட்டு ஜாமீன் எல்லாம் மன்னிப்பு கேட்டாரு, விட்டாங்க. பார்ப்பனர்கள் அல்லாதவர்களை வந்துட்டு பயங்கரமா தண்டனை. கந்தசஷ்டி கவசம், கந்தசஷ்டி கவசத்துல இருக்கிறது தான் அவர் படிக்கிறாரு. அவர் ஒன்னும் தனிப்பட்ட முறையில எதுவும் கிரியேட் பண்ணி படிக்கல. முருகனை அவர் ஒன்னும் கேவலப்படுத்தல. அவர் அதுல என்ன இருக்குதோ அததான் படிச்சாரு. இதையே இவனுங்க வந்து பாராயணம் பண்ணி அதையே சொல்றானுங்க. ஆனா அவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கல. இவர் கருப்பு கலர் இல்ல, அதனால இவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. கோர்ட் சொன்னவனெல்லாம் ஒண்ணும் பண்ணல கோர்ட்டு. நான் வந்து மனு தர்ம சாஸ்திரத்துல அழகா சொல்லியிருக்கானுங்க, பார்ப்பானுக்கு வந்து தண்டனை கொடுக்க வேண்டியதில்ல. அவன் கொலையே பண்ணாலும் அவனுக்கு சிகைச்சேதம் தான். ஆனா சூத்திரன் கொலை பண்ணான்னா அவனுக்கு சிறைச்சேதம், அவனை கழுத்தை வெட்டிடணும். அதுதான் வந்து மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுது. பாப்பா வந்து தவறே பண்ணாலும் கற்பழிச்சாலும் கொலையே செய்தாலும் அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து ஊரை விட்டு அனுப்பி விட்டுடணும். அவனுக்கு கொடுக்க வேண்டிய பெரிய தண்டனை அதுதான். அதுதான் இன்னைக்கு நடக்குது. ஏனென்றால் இப்ப இருக்கிறது பார்ப்பன ஆட்சி தானே, அதனாலதான் இன்னைக்கு அது நடக்குது. இங்க பார்ப்பன அடிமைகள் ஆட்சி, அதுதான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்வி சேகருக்கு பால் கெட்டு போச்சுனாக்கே 5 பேக்கெட் 10 பேக்கெட் பால் கொண்டு போய் முதலமைச்சர் அனுப்புற மாதிரி சூழ்நிலை நம்ம நாட்டுல இருக்கு. எவ்வளவு கேவலம் பாருங்க. வேற யாராவது கேக்குறீங்களா? இல்ல, சரி அடுத்த கேள்வி. இது தவறு ஏதாவது பிரச்சனை பண்ணல, நீங்க முடிச்சுங்க சீக்கிரம். நாளைய நிகழ்ச்சி அறிவிப்பு யார் சொல்றீங்க? நீங்க தொடர் சிறப்பான உரை, நன்றி. இப்போ அடுத்த நாளையிலிருந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. நாளை மாலை தமிழர் தத்துவ மரபு என்ற தலைப்புல முனைவர் அவர்கள் வந்து 6 மணிக்கு பேசுறாரு. 2வது நிகழ்ச்சியாக உங்களுடைய அடுத்த பாகத்தினுடைய நிகழ்ச்சி பெரியாரின் பெண்ணுரிமை நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு யாழ் கலை இலக்கிய பண்பாட்டு மையத்தினுடைய யாழ் ஆய்வரங்கு நடக்குது. 7ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு நான் ஏன் பெரியாரை நேசிக்கிறேன் என்ற தலைப்பில் அகில இந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் தோழர் பொன்னியல் பேசுறாரு. 8/9/2020 செவ்வாய் இரவு 8:30 மணிக்கு கோவையில் வஉசி என்ற தலைப்புல வந்து தோழர் ரங்கையா முருகன் அவர்கள் பேசுறாரு.
9 வியாழன் இரவு 8:30 மணி அளவில் அண்ணா ஒரு பேராளுமை என்ற தலைப்பில் பேராசிரியர் தோழர் காளிமுத்து அவர்கள் பேசுறாங்க. 10/9/2020 வியாழன் இரவு 8:30 மணி அளவில் மாநில சுயாட்சி என்ற தலைப்புல மதிமுக தோழர் செந்தில் அதிபர் பேசுறாரு. இந்த அத்தனை நிகழ்ச்சிக்கும் உங்களை குறிச்சி அன்புடன் வரவேற்கிறது. அடுத்தது நன்றி உரை. யாழ் கலை இலக்கிய பண்பாட்டு மையம் நடத்தக்கூடிய வாரம் முதல் வாரமும் சனிக்கிழமை, 3ஆம் வாரம் சனிக்கிழமை ஆய்வரங்கம், ஆய்வு தொடர்பான கல்லூரி பல்கலைக்கழகங்களில் நடத்தப்படக்கூடிய ஆய்வுகளை பொது மக்களுக்கு தெரியப்படுத்தும் நோக்கில் அந்த ஆய்வரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் சனிக்கிழமை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விபுலானந்தர் இசை துறையிலிருந்து கற்கையில் புலத்திலிருந்து பிரியதர்ஷினி என்பவர் பேச இருக்கிறாங்க. அது என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா, கிழக்கிழங்கை மக்களின் தாய் தெய்வ வழிபாட்டு முறைகளும் சடங்கு முறைகளும் பாடல்களும் என்ற தலைப்பில் அவர் பேசுகின்றார். அது போன்று அடுத்த வாரம் உரையாடல் அரங்கில் தமிழக ஊடகங்கள் என்ற தலைப்பில் பல்வேறு பேராசிரியர்களும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டு உரையாட உள்ளனர். அதிலும் நீங்கள் வார வாரம் கலந்து கொள்ளலாம். அதில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பேராசிரியர்கள், மாணவர்கள், ஆய்வு மாணவர்களுக்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழமைகளையும், நீங்கள் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சமூக பொறுப்போடு இருக்கின்றீர்கள் என்பது நீங்கள் இவ்வளவு நேரம் இருந்து இதை கேட்ட பொழுது தெரிகின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மீடியா, நீங்க போய் வெளியில சொல்றதுக்கு, பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்றதுக்கு, எல்லாருக்கும் நீங்க ஒரு வயா மீடியா. நீங்க ஒரு ஆள் கிடையாது நீங்க வந்திருக்கிறது. அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமை பெண் எவ்வளவு எல்லாம் எந்த சூழலில் இருந்தாலும் அவர்களுக்கு இப்படியான ஒரு விதிகளை, எப்படியாவது பெண்களை கொடுமைப்படுத்தி கொள்ள வேண்டும், அவர்களை யாரும் எந்த உரிமையும் இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும் என்று, குழந்தையாக இருந்தாலும் சரி, குமரியாக இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் என்று அந்த அடிமை வரலாற்றினை கேட்கும்போது ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. உண்மையாவே அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இப்படி எல்லாம் பேசாம இருக்கக்கூடாது. இத்தனை தூரம் நம்மளை கொண்டு வந்த பெரியாருக்கு அதன் வழியை நம்ம கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை வழங்கிய மருத்துவர் அவர்களுக்கு, கௌதமன் அவர்களுக்கு நம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக கதிரவன் தோழர் அந்தந்த இடத்துல ஒரு கரெக்டான ஸ்லைடு போட்டு ஷேர் பண்ணி எல்லாருக்கும் அதை புரிய வச்சாரு. அது கதிரவன் தோழருக்கு மிக நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது போன்ற நிகழ்ச்சி ஒருங்கமைப்புக்கு உதவிய அனைத்து நண்பர்களுக்கும், அதுபோல் நந்தகுமார், வில்வம் தோழர், கிருஷ்ணபாரதி அவர்கள், முனைவர் சுபசெல்வி அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.